I'm a billionaire. நம்பிருவியா? ஏன்னா நீ கோடீஸ்வரனா? இதுதான் ஜோக் ஆஃப் த செஞ்சுரி. நான் ஒன்னும் அவ்வளவு முட்டாள் இல்ல. நீ இவ்ளோ பெரிய பொய்ய சொல்ல மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஹாய், சாரி டிராபிக்னால ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பட் உன்னோட பர்கர் இன்னும் கிறிஸ்பியா தான் இருக்கு. நீட்டா பேக் பண்ணி உள்ள ஹாட்டா இருக்கு. சரி, உனக்கு பசிக்குதுன்னு சொன்னல, சீக்கிரம் சாப்பிடு. இந்தா. ஹாப்பி தீபாவளி சார். ஃபைனலாக உங்களோட இந்த சீக்ரெட் மிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் பிச்சைக்கார மாதிரி நடிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. என்னோட மிஷன் முடிஞ்சதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் விஷயம். நான் கடந்த 6 மாசமா இந்த தெருவில் பிச்சைக்கார மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். எதுக்கு தெரியுமா? என் அங்கிள் பண்ண கிரைமை கண்டுபிடிக்க. அந்த மிஷன் இப்போ சக்ஸஸ் ஆயிடுச்சு. அவர் ஜெயிலுக்கு போயிட்டாரு. என்னோட ரிவெஞ்சும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனா ஒரே ஒரு மிஷன் மட்டும் பாக்கி இருக்கு. என்ன மிஷன்? எஸ், கார்த்திக், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஹாய் ஆர்த்தி, உனக்கு இன்னைக்கு லீவ் தானே? ஹாய் சிஸ், how are you? கயல், கார்த்திக் நீ என்னதான் லவ் பண்றேன்னு நினைச்சேன். இப்போ என் கசின் கூட சேர்ந்து என்ன ஏமாத்திட்டு இருக்கா? அடடே பரவாயில்லையே, நல்ல வேளை உனக்கே விஷயம் தெரிஞ்சிருச்சு. we are done ஆர்த்தி. கார்த்திக், நீ என்ன சொல்ற? நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம். அப்படி சொல்லி தானே நீ எனக்கு ப்ரோபோஸ் பண்ண? மோதிரம் போட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. ஆனா ஒரு தடவையாச்சும் என்ன தொட விட்டுருப்பியா? அப்புறம் எதுக்காக நான் உன்னை கல்யாணம் பண்ணணும்? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வாழ்க்கையே நரகமாயிடும். சோஃபா கிட்ட அவ்வளவுதான். நம்ம ரெண்டு பேருமே உண்மையா லவ் பண்றோம்னு நான் நினைச்சேன். தப்பு என்னோடதான். உன்ன மாதிரி ஒரு வெயிட்ரஸ போய் நான் என் கேர்ள் ஃப்ரெண்டா ஆக்கிக்கிட்டது. கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைச்சியா? அட, உன் கசின் கிட்ட இருந்து கொஞ்சமாச்சு கல்யாணம். 24 மணி நேரம் கூட ஆகல. ஆனா உன்னோட கசின் இருக்கால, அவளோட பாடியில இருந்து ஹார்ட் வரைக்கும் ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துட்டா. அதோட இப்ப நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை கேர்ள் ஃப்ரெண்டா ஆக்கிக்கவே கூடாது. நீலா டைம் பாஸுக்கு தான் செட் ஆவ. அண்ட் யூ நோ வாட் ஆர்த்தி, லைஃபோட உண்மையான க்ளோவே கோல்ட் செயின்ல தான் இருக்கு, கவரிங்ல இல்ல. பார்த்தல, நான் கார்த்திக் கூட இருக்கிற வரைக்கும் அவருக்கு எப்பவுமே லக்கு தான். நீ அவரோட லைஃப்ல இருந்த வரைக்கும் அவருக்கு எதுவும் கிடைச்சதில்ல. நான் உனக்கு ஒரே ஒரு சஜஷன் மட்டும் சொல்றேன். இன்னையில இருந்து கார்த்திகை விட்டு தள்ளியே இரு. ஆர்த்தி, நீ என்னோட தங்கச்சின்னு சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏமலைய கை வைப்ப? என்ன கார்த்திக், நீ சும்மா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? நீ யாருன்னு அவளுக்கு காட்டு. ஆர்த்திய தொடலான்னு மட்டும் நினைக்காத. ஒரு நிமிஷம். ஆமா, யார் நீ? என்ன தைரியம் இருந்தா ஏன் பாய் ஃப்ரெண்ட் மேல கை வச்சிருப்ப? உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். யூ பிளடி பெகர். என் நிழல கூட உன்னால தொட முடியாது. நான் பிச்சாதிபதி இல்ல, லட்சாதிபதி. பொண்ணு மேல கை வைக்கிறவன் ஆம்பளையே இல்ல. என்ன பண்ணும் பண்ணக்கூடாதுன்னு நீ எனக்கு கத்து கொடுப்பியா? நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? நான் நினைச்சா நீ நின்னுட்டு இருக்கிற இந்த ரோடையே வாங்குவேன். பேபி, அவனை விட்டுரு. ஜஸ்ட் லுக் அட் ஹிம். இவன் பார்க்கவே ரொம்ப கேவலமா இருக்கான். சரி வா, நாம இங்க இருந்து போலாம். இவனை பார்த்தாவே எனக்கு கொமட்டிட்டு வருது. லெட்ஸ் கோ. வா, முதல்ல கிளம்பு. ஆத்தி, நீ கவலைப்படாத, இதெல்லாம் சரியாயிடும். எப்படி சரியாகும்? நாளைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு வீட்டுக்கு வரேன்னு அம்மா கிட்ட நான் சொல்லிருந்தேன். பாட்டிய பார்க்க வரேன்னு சொன்னேன். ஆனா இப்போ என்ன வேணான்னு விட்டுட்டு போயிட்டான். அவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. உன்னோட கல்யாணம் மட்டும் இவன மாதிரி ஒரு ஆள் கூட நடந்திருந்தா உன் லைஃபே சுத்தமா சந்தோஷம் இல்லாம போயிருக்கும். சரியா சொன்ன. ஆனா இப்போ நான் என் பாட்டி கிட்ட என்னன்னு போய் சொல்ல. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணுக்காக நீ ஏன் இந்த மாதிரி பண்ற? ஆர்த்தி, நீ என்ன பொறுத்த வரைக்கும் யாரும் ஒருத்தி கிடையாது. ஆர்த்தி, நீ உண்மையாவே இந்த பையனை தான் காதலிக்கிறியா? இல்ல ஏதாவது பிரஷரா? அப்படி ஏதாவது இருந்தா கண்டிப்பா நாங்க உனக்கு உதவி பண்ணுவோம்.
அப்படிலாம் இல்ல மேம். நான் ராகவ ரொம்பவே காதலிக்கிறேன். உண்மையாவே இவரை நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். அப்படின்னா ஓகே, இந்த பேப்பர்ஸ்ல சைன் பண்ணிடுங்க. இதோ இங்க. நீங்களும் பண்ணிடுங்க. அடேங்கப்பா, தேங்க்யூ மேம். ராகவ், உனக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு இந்த உலகத்திலே பிடிக்காத ஒரு விஷயம்னா பொய் சொல்றது. ஆனா நீயே பாரு, இன்னைக்கு நானே பொய் சொல்ல வேண்டியது இருக்கு. சரியான நேரம் வந்ததுக்கு அப்புறம் எங்க வீட்ல இருக்க எல்லார்கிட்டயும் நான் உண்மையை சொல்லிடணும். எனக்கு பொய் சொல்றது பிடிக்காது, என்கிட்ட பொய் சொல்றவங்களையும் பிடிக்காது. நான் இப்போ ஆர்த்தி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டா, அதாவது நான் ஒரு பிச்சைக்காரன் இல்லை கோடீஸ்வரன்னு, அவ என்னை வெறுத்துருவாளா? என்னால் முடியாது, அதை என்னால் தாங்கிக்க முடியாது. அவ மனசில் இடம் பிடிக்கணும். அதுக்கப்புறமா நான் அவகிட்ட உண்மையை சொல்லிடுவேன். ஆர்த்தி, ஹா? ஆர்த்தி உன்கிட்ட எக்ஸ்ட்ரா டவல் ஏதாவது இருக்கா? எடுத்துட்டு வரேன். ராகவ், ராகவ் டவல். ராகவ், நான் டவலை வெளியே வைக்கிறேன், நீ வந்து எடுத்துக்கோ. அது அடுப்புல டீ இருக்கு. டீ. வெயிட். என் ஹார்ட்டே 5G ஸ்பீட்ல துடிக்குது. சில் ஆர்த்தி, சில், ரிலாக்ஸ். இந்த கல்யாணத்தை வெறும் பார்ட்டிக்காக தான் நான் பண்றேன். ராகவ் மேல என்னோட ஃபீலிங்ஸ் நோ, இட்ஸ் a big no. இந்த கல்யாணம் வெறும் நாடகம் தான். எனக்கும் ராகவுக்குள்ள எதுவுமே கிடையாது. தட்ஸ் இட். ரிலாக்ஸ். ஹலோ அம்மா. ஹலோ ஆர்த்தி, கங்க்ராட்ஸ் டா செல்லம். நான் இப்பதான் உன்னோட மேரேஜ் சர்டிபிகேட்டும் போட்டோஸும் பார்த்தேன். உண்மையாவே நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தேங்க்யூம்மா. நானும் சந்தோஷமா இருக்கேன். நாளைக்கே நம்ம வீட்டுக்கு வந்துருவேன். அப்புறமா பாட்டி எப்படி இருக்காங்க? பாட்டிக்கு உன் கல்யாணத்தை பத்தி எப்ப தெரிய வந்ததோ அப்போல இருந்து அவங்க உடம்ப குணமாக ஆரம்பிச்சிருச்சு. நிஜமாவா? வாவ், எனக்கு இத கேக்குறப்பவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க பாருமா, நீங்க 2 பேரும் சீக்கிரமா இங்க வந்துருங்க. அப்புறம் உன் கல்யாணத்தை கிராண்டா செலிப்ரேட் பண்ணலாம். ம். ஓ மை காட், இது அதே ஆள் தானா? நேத்து வரைக்கும் ரோட்ல தேவதாஸ் மாதிரி இருந்தான். இப்போ க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு அப்படியே ஹீரோ மாதிரி. அது உன் ஹஸ்பண்டா? நான் அவர்கிட்ட பேசலாமா? அம்மா. ஹலோ அம்மா, எனக்கு உங்க வாய்ஸே கேட்க மாட்டேங்குது. நான் அப்புறம் கூப்பிடுறேன். சாரி ஆர்த்தி, நான் ஷர்ட் இல்லாம இந்த மாதிரி வந்திருக்க கூடாது. நான் போட்டிருந்த ட்ரெஸ் ஈரமாயிடுச்சு, என்கிட்ட வேற எதுவும் இல்லை. நோ, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யூ. சரி, நான் உனக்காக போய் எடுத்துட்டு வரேன். வந்துடுறேன். இதுதான் இருக்கிறதுலே பெரிய சைஸ். இது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாரு. இதுவா? ஆமா. ட்ரை பண்றேன். ம். ஓ மை காட், இது உனக்கு ரொம்ப நல்லா சூட் ஆகுது. ஓ அப்படியா? எனக்கு தெரியும் நீ காமெடி பண்றேன்னு. காமெடி பண்ணல, இந்த கலர் உனக்கு நல்லா தான் இருக்கு. நீ சொன்னா சரி. சரி, நைட் ஆக போகுது. நான் இப்போ கிளம்புறேன். நாளைக்கு ஏர்போர்ட்ல பார்ப்போம். சரியா? ராகவ், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? இன்னைக்கு நைட் நீ இங்கே இருக்கலாம். நாளைக்கு நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா போட போற நாடகம் எல்லாரும் முன்னாடியும் லைவா நடக்க போகுது. ஸ்டே ஹியர். நீ இந்த சோஃபால தூங்கிக்கலாம். நான் உள்ள இருக்க ரூமுக்கு போறேன். சரி, ஓகே, நீ சொல்லிட்டல. நான் இங்கேயே இருக்கேன். Then I'll see you later. ஆர்த்தி, ஒரு நிமிஷம். இது உன்னோட ரிங். எனக்கு ரோட்ல கிடைச்சது. உன்கிட்ட கொடுத்துடலான்னு தான் நினைச்சேன். நான் மறந்துட்டேன். இத வாங்கிக்கோ.
நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருந்தா என் லைஃபே ஸ்பாயில் இருக்கும். ஸோ forget it. அவ்வளோதான். கார்த்திக் இந்த ரிங்க கொடுத்து எனக்கு ப்ரொபோஸ் பண்ணப்ப அப்ப நான் இந்த உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி ஃபீல் பண்ணேன். அது மட்டும் இல்லாம நான் என்னோட மனசு, என் நேரம், என்னோட சந்தோஷம், என்னோட சேவிங்ஸ் எல்லாத்தையும் நான் கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா பதிலுக்கு என்ன கிடைச்சது? ஏமாற்றம் தான். ராகவ் என்னோட லவ் அவ்வளோ யூஸ்லெஸ்ஸா? ஆர்த்தி, நான் ஒன்று சொல்லட்டுமா? யூஸ்லெஸ் உன்னோட காதல் இல்லை, அது அவன்தான். நம்ம லைஃப்ல சில விஷயத்த நம்ம இழக்கிறது நிஜமாவே நல்லது. நீ சந்தோஷம்தான் படணும். அவனை மாதிரி ஒருத்தன் உன் லைஃப் பார்ட்னரா வரலன்னு யூ ஷுட் பி கிரேட்ஃபுல். ஒருவேளை அவனுக்கு நான் அவ்வளோ செலவு பண்ணியிருக்க கூடாது. அந்த காசுல நான் அம்மாக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். இந்த கல்யாணத்துக்கு அம்மா எப்படி பணத்தை ஏற்பாடு பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. சாரி, நான் ஏதேதோ சொல்லிட்டு இருக்கேன். என்னோட சோக கதை எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லி நான் உன்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆர்த்தி ப்ளீஸ், நீ என்கிட்ட இவ்வளோ ஃபார்மலா நடந்துக்க வேண்டாம். ராகவ், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரிங் வெறும் குப்பை தான். இந்த ரிங் கார்த்திக் எனக்கு கொடுத்த வலியை மட்டும் தான் ஞாபகப்படுத்துது. இந்த ரிங் எங்கேயாவது தூக்கி எறிஞ்சிரு. ஐ டோன்ட் நீட் திஸ் ரிங். Size 7. ஹலோ சார். சார் நீங்க எங்க இருக்கீங்க? சார் காலையில இருந்து நான் தெரு தெருவா உங்களை தேடிட்டு இருந்தேன் சார். உங்களை கண்டுபிடிக்க முடியல. சார் ஏன் சார் நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஒண்ணும் இல்லல, நல்லா தானே இருக்கீங்க? ரிலாக்ஸ் அபிஷேக், ஐம் ஃபைன், டோன்ட் வரி. அப்புறம் ஒரு விஷயம், நான் நாளைக்கு உதய்பூர் போறேன். நீயும் வந்துரு. நீ தான் என் கல்யாணத்துக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். கல்யாணமா? நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? ஆனா திடீர்னு ஏன் இந்த முடிவு? அது ஒரு பெரிய கதை, நான் உனக்கு நேர்ல சொல்றேன். நாளைக்கு முதல் வேலையா ஃப்ளைட் பிடிச்சி உதய்பூர் வந்துரு. அண்ட் எஸ், ஒரு டைமண்ட் சாலிட்டரி ரிங் வாங்கிட்டு வா, சைஸ் 7. ஓகே சார், வாங்கிட்டு வந்துடுறேன். ஆர்த்தி, நீ லைன்ல நில்லு, நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஓகே. ஓகே. எங்களை மோப்பம் முடிச்சுட்டு உதயபூருக்கே வந்துட்டியா? என் பின்னாடி சுத்துறதை எப்ப நிறுத்த போற ஆர்த்தி? ஐ ஸ்வேர், இவ ஒரு நாய் மாதிரி உன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கா. Wherever you go, she follows. You know what, ஆர்த்தி? I have a friendly advice for you. என் பாய் ஃப்ரெண்டை விட்டு தள்ளியே இரு, புரிஞ்சுதா? அப்புறம் வானத்துல பறக்கிற குருவியால என்னைக்கும் பருந்தாகிட முடியாது. ஏன் நீ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? இல்ல உங்க ரெண்டு பேருக்கும் பைத்தியம் பிடிச்சிருச்சா? எனக்கு உன்னோட சீட்டர் பொய்யான பாய் ஃப்ரெண்ட் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. ஜீரோ இன்ட்ரெஸ்ட். #block for life. இங்க பாரு ஆர்த்தி, உன் லெவல் என்னன்னு தெரிஞ்சு பேசு. உப்ஸ், உண்மை கசக்க தான் செய்யும் பிரதர். உன்னோட பொய்யான சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வேலிடிட்டி முடிஞ்சு போயிருச்சு. நல்ல வேளை உங்க ரெண்டு பேரை பத்தி தெரிய வந்தது. பேபி, நீ அந்த பழமொழி கேள்விப்பட்டிருக்கியா? ஆட தெரியாதவ மேட கோணனாலாம். பாவம், இவளுக்கும் அதே நிலைமைதான். உன்ன மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமான பையன் அவளை வேண்டான்னு சொல்லிட்டதுனால பாவம் பொண்ணு டிசப்பாயிண்ட் ஆயிட்டா, ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டா போல. அதான் இவ்வளவு கோவம். யூ நோ வாட், ஆக்சுவலி எனக்கு இவளை பார்த்தா கொஞ்சம் பாவமா இருக்கு. பாரு, எங்கேயோ தனியா போய்கிட்டு இருக்கா போல. சோ புவர். அவ ஒன்றும் தனியா இல்லை. ஆர்த்திக்கு நான் இருக்கேன், her husband. ஓ மை காட், இவ்வளவு அழகான பையன் எப்படி இவளுக்கு கிடைச்சான்? நீ ரொம்ப பெரிய ஆள் தான் ஆர்த்தி. என்னை விட வேகமா இருக்க. வெறும் 24 மணி நேரத்துல ஒரு பையனை கல்யாணமே பண்ணிருக்க. என்ன ஸ்பீடு! இவ்வளவு சீக்கிரமா யாரும் கல்யாணம் பண்ணதில்ல. யாருக்கு தெரியும் இந்த மாதிரி எத்தனை பேரை நீ கல்யாணம் பண்ணிருக்கியோ? கார்த்திக், கொஞ்சம் பார்த்து பேசு. ஆர்த்தி கிட்ட மன்னிப்பு கேளு, இல்லைன்னா நடக்கிறதே வேற. மன்னிப்பா? நானா? முடியாதுண்ணா. என்னடா பண்ணுவ? How dare you? எவ்வளவு தைரியம் இருந்தா என் பாய் ஃப்ரெண்ட் மேலே நீ கை வச்சிருப்ப? செக்யூரிட்டி, செக்யூரிட்டி. சார்,
இந்த ஆளை இப்பவே இந்த இடத்தை விட்டு வெளியில போக சொல்லுங்க. இவன் என் பாய் ஃப்ரெண்ட் கண்ணத்திலே அரைஞ்சிட்டான். செருப்பால கூட அடிப்பேன். சார் தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியே போங்க. சார் எங்க மேல எந்த தப்பும் இல்ல. இவங்க தான் எங்களை பத்தி தப்பா பேசினாங்க, அதான் இவர் அடிச்சாரு. இதுல எங்க மேல எந்த தப்பும் இல்ல சார். இங்க பாருங்க மேம், நாங்க எங்க வேலையை தான் செய்யறோம். ஏர்போர்ட்ல எல்லாம் வயலன்ஸ் அலோவ் பண்ணவே மாட்டோம். சொன்னா புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் வெளியே போங்க. சார் உங்க மேல எந்த தப்பும் இல்ல, நீங்க போக வேண்டாம். சார் தப்பு உங்க மேல, வெளியே போங்க. தப்பு பண்ணது இவன் தான் என் மேல கை வச்சான். இவனை வெளியே போக சொல்லுங்க. யார் மேல தப்புன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க வெளியே போங்க. சார் நீங்க 2 பேருமே வெளியே போங்க. இந்த ஃப்ளைட்ல டிராவல் பண்றதுக்கு உங்க 2 பேரையும் அலோவ் பண்ண முடியாது. நீ என்ன பைத்தியக்காரனா? முதல்ல பொண்ணுங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரிஞ்சுக்கோ. நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. சார் சொன்னா புரிஞ்சுக்கோங்க. நான் உன்னை அப்புறம் பாத்துக்கிறேன். என்கிட்ட மாட்டாமல போயிடுவேன். அன்னைக்கு பாத்துக்கிறேன். Come on. இதனாலதான் எனக்கு ஃப்ளைட்னா ரொம்ப பயம். இட்ஸ் ஓகே, காம் டவுன். மூச்சை நல்லா இழுத்து விடு. யூ கேன் ஹோல்ட் மை ஹேண்ட். உனக்கு ஏதோ ஆகாது, நான் உன் பக்கத்துல தான் இருக்கேன். Good evening. நான் உங்க கேப்டன் ஜெகதீஷ் குமார் பேசுறேன். We are facing slightly turbulence right now. So please மறக்காம எல்லாரும் சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. It's okay. Thank you. அம்மா ஒரு வழியா என் பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டா. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டா செல்லம். அம்மா நானும் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணேன் தெரியுமா. வணக்கம். வணக்கம் கண்ணா, நல்லா இரு. உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். எனக்கும் உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். என் பேரு ராகவ் கிருஷ்ணன். ஓகே. பாட்டி எங்கம்மா? குமார் இண்டஸ்ட்ரீஸோட ஓனர் மிஸ்டர் ராகவ் குமார் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. மக்கள் மத்தியில அவர் உயிரோட இருக்காருங்கிற ரூமர் பரவிக்கிட்டு இருக்கு. இது அவரோட நாடகமா இருக்கலாம். மா அங்க பாருங்க. யாரு? பாட்டி. என் தங்கம் எப்படியுமா இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க பாட்டி? நான் நல்லா இருக்கேன்டா. நான் என் பேத்திய அவ புருஷனோட பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லா கவலையும் போயிடுச்சு. வழியெல்லாம் காத்துல பறந்துடுச்சு. ரொம்ப சந்தோஷம்டா. எனக்கு எப்படி இருக்குன்னா மனசு அப்படியே லேசா இருக்குடா. உன்னோட பேர் என்னப்பா? நல்லா இருப்பா. பாட்டி என்னோட பேரு ராகவ். ராகவ். ஆமா. நல்லது. ராகவன்ற பேரு எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல. ஒருவேளை அந்த ராகவா? பாட்டி என்னோட முழு பேரு ராகவ் கிருஷ்ணன். ராகவ்ங்கிறது சாதாரண பேர் தானே, நிறைய பேரு அதைத்தான் யூஸ் பண்றாங்க. அப்புறம் நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். ராகவ் சரியாதான் சொல்றாரு. இவங்க டிவி பார்த்து பார்த்து கண்டதையும் போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இத இப்பவே ஆஃப் பண்ணிடுறேன். இனி பார்க்கவே மாட்டேன். அதான் என் லட்டுவும் என் மருமகனும் வந்துட்டாங்கல்ல. இனி இவங்க கூட தான் இருக்க போறேன். ஆர்த்தி செல்லம், இனிமே எதுக்குமே நீ கவலைப்படக்கூடாது. உன்னோட கல்யாணத்தை நான் கோலாகலமா கொண்டாட போறேன்டா செல்லம். அதுல எந்த குறையும் வைக்க மாட்டேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. எல்லாம் ரெடியா இருக்கு. நான் கேலக்ஸி ஹோட்டல்ல கூட பேசி வச்சிட்டேன். அட்வான்ஸ் அமௌண்ட்டும் பே பண்ணிட்டேன். ஆர்த்தியோட கல்யாணம் பிரம்மாண்டமா நடக்கும். எல்லாரும் கண்ணு வைக்க போறாங்க. அவளுக்கு அப்பா இல்லைன்னா என்ன, அம்மாவா? இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். ஆனா அம்மா, கேலக்ஸி ஹோட்டலா? அது 5 ஸ்டார் ஹோட்டல், ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமே. நீங்க வேற ஏதாவது ஹோட்டல்ல புக் பண்ணிருக்கலாம். எதுக்கு கேலக்ஸி ஹோட்டல்ல சூஸ் பண்ணீங்க? அங்கதான் பண்ணணும். அது 5 ஸ்டார் ஹோட்டலா இருந்தா என்னப்போ? உன் கல்யாணம் அங்கதான் நடக்கணும். நீ பணத்தை பத்தி எல்லாம் எதுவும் யோசிக்காத. உன் சின்ன வயசுல இருந்து கல்யாணத்துக்காக நான் நிறைய சேர்த்து வச்சிருக்கேன். என் பொண்ணோட கல்யாணத்தை நான் பிரம்மாண்டமா நடத்தணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நான் ஆசைப்பட்ட மாதிரியே நடத்த போறேன். வாங்கப்பா.
அம்மா, இவ்ளோ பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? உனக்காக இல்ல, என் மருமகனுக்கு ஸ்பெஷலா லஞ்ச் கொடுக்கறதுக்காக. நீ தான் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ மாதிரி வந்திருக்க. அப்படியா? மருமகன் வந்தோடனே மக கண்ணுக்கே தெரியல. சுஜாதா, நீ நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க? யமுனா, நாங்க இங்க லஞ்சுக்கு வந்திருக்கோம். வா, நீயும் எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோ. ஐம் சாரி அண்ணி, உங்களை இங்க பார்த்தது சர்ப்ரைசிங்கா இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெஸ்டாரண்ட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தானே? ஐ மீன், அண்ணாவும் இப்ப இல்லல்ல பே பண்றதுக்கு. யமுனா, என்ன பேசுற நீ? உங்களை விட நாங்க பணக்காரங்க இல்லதான். ஆனா அதுக்காக இந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட முடியாத அளவுக்கு ஒண்ணு குறைஞ்சு போயிடல. நீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், உங்க மரியாதை உங்க பணம். யமுனா, மரியாதையா பேசு. மானோ மரியாதை என்ன பேசுறீங்க நீங்க? ஒண்ணு மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட ஹஸ்பண்ட் குமார் இண்டஸ்ட்ரீஸ்ல பெரிய பொசிஷன்ல ஒர்க் பண்றாரு. நீங்க எல்லாம் எங்க ஸ்டேட்டஸ்க்கு முன்னாடி நிக்க கூட முடியாது. இன்ஃபேக்ட் நீங்க சந்தோஷப்படணும். எங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் உங்களை சொந்தம்னு சொல்லிக்கிறதே உங்களுக்கு பெரிய விஷயம்தான். ஆர்த்தி, எனக்கு தெரிஞ்சு நீ அந்த ஹோட்டல்ல பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன்னு நினைச்சேன். ஆமா, இங்க என்ன பண்ற? எல்லார்கிட்டயும் ஆர்டர் எடுக்கணும், டேபிள் சர்வ் பண்ணணும், அதானே? எங்க கிட்ட ஆர்மி ஆஃப் சர்வன்ட்ஸ் இருக்காங்க. உன்ன மாதிரிதான் எல்லாரோட எச்சு பிளேட் எடுக்கிற வேலை தானே. உனக்கு வெக்கமே இல்லல்ல? யமுனா, எவ்வளவு தைரியம் உனக்கு? ஏன் முன்னாடியே என் பொண்ணுகிட்ட இப்படி பேசுற? அதோட வேலையில சின்னது பெருசுன்னு எதுவுமே கிடையாது. அண்ணி, உங்களோட இந்த லட்சரை வேற யார்கிட்டயாவது சொல்லுங்க. உங்ககிட்ட பணமும் போயிடுச்சு, மரியாதையும் போயிடுச்சு. யார்கிட்ட பணம் இல்லையோ அவங்கள இந்த உலகத்துல மதிக்க கூட மாட்டாங்க. நீங்க எல்லாம் பேசுறத கேட்கும் போது எனக்கு எப்படி இருக்குன்னா, பழைய ரெக்கார்டர் மாதிரி, தேஞ்சு போன ரெக்கார்டர். ஆமா, இவன் யாரு? ஓ, இவர்தான் ஆர்த்தியோட ஹஸ்பண்டா? என்ன பண்றீங்க மாப்பிள்ள? ஏதாவது வேலை பாக்குறீங்களா, இல்ல நீங்களும் அந்த ஹோட்டல்ல ஆர்த்தியோட சர்வ் பண்ணி ஹோட்டல்ல சுத்திட்டு இருக்கீங்களா? யமுனா, எதுக்காக இப்படி எல்லாம் பேசுற? அவர் என் மருமகன். என்ன பேசுறீங்க அண்ணி? சொந்தக்காரியா இருந்துகிட்டு இத கூட அவர்கிட்ட நான் கேட்க கூடாதா? என்ன வேலைன்னு தானே கேட்டேன். என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறவரு குமார் இண்டஸ்ட்ரியோட மேனேஜர், லட்சக்கணக்குல சம்பாதிக்கிறாரு. இங்க என்னடானா உங்களோட மாப்பிள்ள. ஏ ஆர்த்தி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆர்த்தி கண்ணா, எதுவும் ப்ராப்ளமா? உனக்கு காது கேக்கலையா? ஏமா பேசவே மாட்ற? இல்லனா உங்க அம்மா எங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னாங்களா? மாம், அவ மேல எந்த தப்பும் இல்ல. அது ஆர்த்தி என் மேல கொஞ்சம் கோவமா இருக்கா. ஆர்த்தி கோவமா இருக்காளா? அண்ட் வை? ஆர்த்திக்கு ஆக்சுவலா கார்த்திகை தான் பிடிச்சிருந்தது. இவரை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டா. பட் ஆன் த அதர் ஹேண்ட் கார்த்திக் அவளை ரிஜெக்ட் பண்ணிட்டு எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு. அதான் இவ கோவமா இருக்கா. ஆர்த்தி, கையல் சொல்றதெல்லாம் உண்மையா? ஆன்ட்டி, அவ இத பத்தி எல்லாம் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? நான் சொல்றேன். ஆக்சுவலி கார்த்திக் ஆர்த்தியோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். இவங்க ரெண்டு பேருக்கும் செட்டே ஆகல. அதனால கார்த்திக் அவளை டிச் பண்ணிட்டாரு and he chose me over her. That's the deal. என்ன ஆர்த்தி, அவ என்ன சொல்றா? நீ ராகவ லவ் பண்றேன்னு சொன்னல, என்ன நடக்குது? மாமா ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்றேன். ஆர்த்தி சொல்றதெல்லாம் உண்மைதான். லைஃபோட க்ளோவே கோல்டுல தான் இருக்கு, பித்தளையில இல்ல. அண்ட் ஆர்த்தி அவள மாதிரி பொண்ணால எந்த யூஸ் இல்ல. ஜஸ்ட் ஷட் அப் கார்த்திக். நீ என்ன சொன்னாலும் என்னால கேட்டுட்டு இருக்க முடியாது. நீ இந்த இடத்துக்கு சாப்பிட தானே வந்த? அந்த வேலையை பார்த்துட்டு இங்க இருந்து கிளம்பு. தேவையில்லாம என்கிட்ட வந்து பேசாத. நீங்களாம் எப்படி இப்படி இருக்கீங்க? எனக்கு உங்களெல்லாம் பார்த்தாலே அப்படியே எரிச்சலா வருது. Just bus off from here. ஆர்த்தி கண்ணா, ஏன் இப்படி ரியாக்ட் பண்ற? சரி, அதை விடுங்க. அண்ணி, இது பாருங்க, என்னோட நெக்லஸ் ரியல் டைமண்ட். என் மருமக எனக்கு கிஃப்ட் பண்ணாரு. நல்லா இருக்குல்ல? Mom, come on, let it be.
இவங்க கிட்ட உங்க நெக்லஸ காமிச்சு என்ன ப்ரூவ் பண்ண போறீங்க? எனக்கு தெரிஞ்சு இவங்களால அந்த ஆர்டிபிஷியல் ஜுவல்லரிய கூட வாங்கி போட்டுக்க முடியாது. அவங்க நிலைமை அப்படிதான் இருக்கு. இன்ஃபேக்ட் பேபி, யூ நோ வாட், இவங்க கல்யாணத்துக்காக சேர்த்திருக்கிற பணத்தை வச்சு ஒரு போட்டோகிராஃபரை ஹையர் பண்ணி கூட போட்டோ எடுக்க முடியாது. அதான் ரியாலிட்டி. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் டைமண்ட் பார்த்துருக்கீங்க போல. அதுவும் கிஃப்டா தான். ஆன்ட்டி, என்னோட மாமியாருக்கு நான் ஒரு லக்ஸுரி காரை புக் பண்ணிருக்கேன். அது இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளியே வந்து நிக்கும். அப்ப பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ட்ரஸ்ட் மீ, நான் பாத்துக்கிறேன். உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? லக்ஸுரி காசுடைய பிரைஸ் எல்லாம் எவ்வளவு கோடி தெரியுமா? நீ என்ன நினைச்ச? நீ என்ன வேணாலும் சொல்லுவா, அதை நாங்க நம்புவோம்னா? கயல் கண்ணா, தட்ஸ் நாட் தி ஃபால்ட். எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு ஏதோ ட்ராமா ஆயிட்டு இருக்கு. டெலியூஷன்ல இருக்காங்க. நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா இருப்பாங்களா? அவங்க ஏதோ ரிச்சா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. பட் லெட் மீ டெல் யூ சம்திங். போய் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்காது. ஒருவேளை நீங்க புக் பண்ணியிருந்தா எங்க அந்த காரு நம்ம கண்ணுக்கு தெரியல? வந்துரும் ஆன்ட்டி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்ப நீங்களும் பார்க்கலாம். டீசன்சி இருக்கும்போது கொஞ்சம் பேஷன்ஸியும் இருக்கணும்ல. அப்புறம் வண்டி ரொம்ப அழகா இருக்கும். இன்ஸ்டால ஸ்டோரி போட ரெடி ஆயிக்கோங்க. You're right. அது உண்மைதான் ஆன்ட்டி. ஒரு கட்டத்துல என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. இருக்க வீடும் இல்ல, அப்புறம் சாப்பிட்றக்கும் இல்ல. என் லைஃப்ல அது ஒரு பாகம்தான். ஆனா இப்ப அப்படி இல்ல. இந்த காரை நான் உங்களுக்கு தான் வாங்கியிருக்கேன். இது என்ன புது டிராமா? இப்போதைக்கு எதுவும் கண்டுக்காத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? இவன் நேத்து வரைக்கும் சாதாரண பிச்சைக்காரனா இருந்தான், இன்னைக்கு இவ்ளோ பெரிய பணக்காரனா? ஆன்ட்டி, உங்க பொண்ணு சின்னதுலயே பைத்தியம் ஆயிட்டாளா இல்ல இப்பதான் பைத்தியமானாளா? ஏய் ஜஸ்ட் ஷட் அப். ஆல்ரைட், கயல் சொல்றது எல்லாமே உண்மைதான். அது என்னோட ஃப்ரெண்டு தான் என்ன டிரைவ் கூட்டிட்டு போக வந்திருக்கான். ராகவ் கபூர். ஹாய். உன்னோட பர்கர் இன்னும் கிறிஸ்பியா தான் இருக்கு. நீட்டா பேக் பண்ணி உள்ள ஹாட்டா இருக்கு. சரி, உனக்கு பசிக்குதுன்னு சொன்னல, சீக்கிரம் சாப்பிடு. இந்த ஆர்த்தி, கடந்த 6 மாசமா நீ என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்ட. எனக்கு பசிச்சப்பெல்லாம் நீ தான் சாப்பாடு கொடுத்த. எனக்கு உடம்பு சரியில்லாதப்ப நீ தான் மருந்து கொடுத்த. இந்த ரோட்ல குளிர்ல நடுங்கினப்போ வெப்பத்துக்கு நீ தான் இந்த கம்பளியை எனக்கு கொடுத்த. ஆர்த்தி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஹாப்பி தீபாவளி சார். ஃபைனலா உங்களோட இந்த சீக்ரெட் மிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்க பிச்சைக்கார மாதிரி நடிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அதாவது அம்மா கால் பண்றாங்க. ஹலோ அம்மா. ஹலோ ஆர்த்தி, நீ நல்லா இருக்கேலம்மா? நல்லா இருக்கேம்மா. பாட்டி எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைம்மா. டாக்டர் வந்து அவங்க தீபாவளி வரைக்கும் உன்னை கல்யாண பொண்ணா பார்க்கணுங்கிறது தான். நீயே சொல்லுமா, இது பாசிபிளா என்ன? அம்மா, நீங்க பாட்டி கிட்ட சொல்லிருங்க, நாளைக்கே நான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு உதய்பூர் வந்துடுறேன். உண்மையாவே நீ பாட்டி சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற போறியா? நாங்க கட்டாயப்படுத்துறோம். நீ எதுவும் இல்லம்மா, நான் உங்களுக்கு எத்தனை டைம் ஹிண்ட் கொடுத்தேன். ஒரு பையனை பத்தி உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல. அம்மா, அந்த பையன் என்ன ரொம்ப லவ் பண்றான். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் முன்னாடியும் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணி எனக்கு ரிங் எல்லாம் போட்டு விட்டுருக்கான். அப்படியா? நான் இப்பவே எல்லாருக்கும் கால் பண்றேன். தீபாவளி முடிஞ்சு என் பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்றேன். சரிம்மா, see you. அப்படின்னு ஆர்த்தியோட லைஃப்ல வேற யாரும் இருக்காங்க. நல்ல வேலை என் மனசுல இருந்தது அவகிட்ட நான் சொல்லல. நீ ஏதோ சொல்லிட்டு இருந்தியே ராகவ். அது ஒண்ணும் இல்ல. அது உன்னோட கல்யாணத்துக்கு வாழ்த்துக்கள். ஓ, thank you so much. Yes. கார்த்திக், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஹாய். Hi sis, how are you? கயல். ஆர்த்தி, ஆர்த்திய தொடலான்னு மட்டும் நினைக்காத. என் உயிரை கொடுத்தாது நான் உன்னை காப்பாத்துவேன். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்ன? உன்னை கல்யாணம் பண்றதா? அம்மா, நீ என்ன சொல்ற? அது என்னன்னா, ஃபேக்கா கல்யாணம் பண்ணிக்கலாம். இது மூலியமா உன் பாட்டியும் சங்கடப்பட மாட்டாங்க. ஆர்த்தி, ஹா?
ஆர்த்தி உன்கிட்ட எக்ஸ்ட்ரா டவல் ஏதாவது இருக்கா? எடுத்துட்டு வரேன். ராகவ், நான் டவலை வெளியே வைக்கிறேன், நீ வந்து எடுத்துக்கோ. அடுப்புல டீ இருக்கு. வெயிட், என் ஹார்ட் 5G ஸ்பீட்ல துடிக்குது. சில் ஆர்த்தி, சில், ரிலாக்ஸ். பிக் நோ, இந்த கல்யாணம் வெறும் நாடகம் தான். எனக்கும் ராகவுக்குள்ள எதுவுமே கிடையாது. தட்ஸ் இட். ஹலோ அம்மா. ஹலோ ஆண்டி, கங்க்ராட்ஸ் செல்லம். நான் இப்பதான் உன்னோட மேரேஜ் சர்டிபிகேட்டும் போட்டோஸும் பார்த்தேன். உண்மையாவே நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க 2 பேரும் சீக்கிரமா இங்க வந்துருங்க. அப்புறம் கல்யாணத்தை கிராண்டா செலிப்ரேட் பண்ணலாம். இது அதே ஆள் தானா? நேத்து வரைக்கும் ரோட்ல தேவதாஸ் மாதிரி இருந்தான், இப்போ கிளீன் ஷேப் பண்ணிட்டு அப்படியே ஹீரோ மாதிரி இருக்கான். அது உன் ஹஸ்பண்டா? நான் அவர்கிட்ட பேசலாமா? அம்மா. ஹலோ அம்மா, எனக்கு உங்க வாய்ஸே கேட்க மாட்டேங்குது. நான் அப்புறம் கூப்பிடுறேன். வாங்கப்பா. அம்மா, இவ்ளோ பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? சுஜாதா நீ? நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க? யமுனா, நாங்க இங்க லஞ்சுக்கு வந்திருக்கோம். வா, நீயும் எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோ. ஐம் சாரி அண்ணி, உங்களை இங்க பார்த்தது சர்ப்ரைசிங்கா இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெஸ்டாரண்ட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தானே? ஐ மீன், அண்ணாவும் இப்ப இல்லல்ல பே பண்றதுக்கு. யமுனா, மரியாதையா பேசு. மானோ மரியாதை என்ன பேசுறீங்க நீங்க? ஒன்னு மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட ஹஸ்பண்ட் குமார் இண்டஸ்ட்ரீஸ்ல பெரிய பொசிஷன்ல ஒர்க் பண்றாரு. நீங்க எல்லாம் எங்க ஸ்டேட்டஸ்க்கு முன்னாடி நிக்க கூட முடியாது. ஆர்மி ஆஃப் சர்வன்ட்ஸ் இருக்காங்க. உன்ன மாதிரிதான் எல்லாரோட எச்சு பிளேட் எடுக்கிற வேலை தானே. உனக்கு வெக்கமே இல்லல்ல? யமுனா, எவ்வளவு தைரியம் உனக்கு? ஏன் முன்னாடியே என் பொண்ணுகிட்ட இப்படி பேசுற? அதோட வேலையில சின்னது பெருசுன்னு எதுவுமே கிடையாது. அண்ணி, உங்களோட இந்த லட்சரை வேற யார்கிட்டயாவது சொல்லுங்க. உங்ககிட்ட பணமும் போயிடுச்சு, மரியாதையும் போயிடுச்சு. யார்கிட்ட பணம் இல்லையோ அவங்கள இந்த உலகத்துல மதிக்க கூட மாட்டாங்க. ஆமா, இவன் யாரு? ஓ, இவர்தான் ஆர்த்தியோட ஹஸ்பண்டா? என்ன பண்றீங்க மாப்பிள்ள? ஏதாவது வேலை பாக்குறீங்களா இல்ல நீங்களும் அந்த ஹோட்டல்ல ஆர்த்தியோட சர்வ் பண்ணி ஹோட்டல்ல சுத்திட்டு இருக்கீங்களா? என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறவரு குமார் இண்டஸ்ட்ரியோட மேனேஜர், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு. இங்க என்னடானா உங்களோட மாப்பிள்ள. ஏய் ஆர்த்தி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆன்ட்டி அவ இத பத்தி எல்லாம் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? நான் சொல்றேன். ஆக்சுவலி கார்த்திக் ஆர்த்தியோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். இவங்க 2 பேருக்கும் செட்டே ஆகல. அதனால கார்த்திக் அவளை டிச் பண்ணிட்டாரு and he chose me over her. That's the deal. என்ன ஆர்த்தி, அவ என்ன சொல்றா? நீ ராகவ லவ் பண்றேன்னு சொன்னல, என்ன நடக்குது? மாமா ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்றேன். ஆர்த்தி சொல்றதெல்லாம் உண்மைதான். லைஃபோட க்ளோவே கோல்டுல தான் இருக்கு, பித்தளையில இல்ல. அண்ட் ஆர்த்தி அவள மாதிரி பொண்ணால எந்த யூஸ் இல்ல. ஜஸ்ட் ஷட் அப் கார்த்திக். நீ என்ன சொன்னாலும் என்னால கேட்டுட்டு இருக்க முடியாது. நீ இந்த இடத்துக்கு சாப்பிட தானே வந்த? அந்த வேலையை பார்த்துட்டு இங்க இருந்து கிளம்பு. தேவையில்லாம என்கிட்ட வந்து பேசாத. நீங்களாம் எப்படி இப்படி இருக்கீங்க? எனக்கு உங்களெல்லாம் பார்த்தாலே அப்படியே எரிச்சலா வருது. Just bus off from here. ஆர்த்திகண்ணா, ஏன் இப்படி ரியாக்ட் பண்ற? சரி, அதை விடுங்க. அண்ணி, இது பாருங்க என்னோட நெக்லஸ், ரியல் டைமண்ட். என் மருமக எனக்கு கிஃப்ட் பண்ணாரு. நல்லா இருக்குல்ல? நீங்க ஃபர்ஸ்ட் டைம் டைமண்ட பாத்திருக்கீங்க போல. அதுவும் கிஃப்டா தான். ஆன்ட்டி, என்னோட மாமியாருக்கு நான் ஒரு லக்ஸுரி காரை புக் பண்ணிருக்கேன். அது இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளியே வந்து நிக்கும். அப்ப பாருங்க,
உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ட்ரஸ்ட் மீ, நான் பாத்துக்கிறேன். உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? லக்ஸுரி காசுடைய பிரைஸ் எல்லாம் எவ்வளவு கோடி தெரியுமா? நீ என்ன நினைச்ச? நீ என்ன வேணாலும் சொல்லவா நாங்க நம்புவோம்னா? கயல் கண்ணா, தட்ஸ் நாட் தி ஃபால்ட். எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு ஏதோ ட்ராமா ஆயிட்டு இருக்கு. டெலியூஷன்ல இருக்காங்க. நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா இருப்பாங்களா? அவங்க ஏதோ ரிச்சா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. பட் லெட் மீ டெல் யூ சம்திங். போய் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்காது. பட் ஒன் திங், ஆர்த்தி எவ்ளோ பெரிய ஆளா இருந்தாலும் 10 ஜென்மம் எடுத்து வந்தாலும் என் கயலுக்கு ஈக்குவலா வரவே முடியாது. யமுனா, உன் பொண்ண என் பொண்ணு கூட கம்பேர் பண்றதுக்கு தகுதியே கிடையாது. என் பொண்ணு கால் தூசிக்கு கூட உன் பொண்ணு கயல் ஆர்த்திக்கு ஈடே ஆக மாட்டா. கேவலம் பணத்துக்காக நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல, கார்த்திக்க பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தும் எப்படி அவளால கல்யாணம் பண்ணிக்க முடியுது அவன? இல்ல, என்னால கயல் மாதிரி இருக்க முடியாது. அப்புறம் கார்த்திக், என்னோட ராகவ் உன்னை விட 100 மடங்கு நல்லவா. நீ எங்க முடிக்கிறியோ அங்க இருந்துதான் ராகவ் ஸ்டார்ட் பண்ணுமா. Wait a minute. இப்ப நீ என்ன சொல்ல வர? இந்த வேஸ்ட் பீஸ் உனக்கு ஹீரோவா? கார்த்திகை விட பெட்டரா? Are you serious? அப்புறம் இவன் என்ன வேலை பாக்குறான்? இவன் என்ன பிசினஸ் பண்றான்? இந்த மெக்கானிக்கா இருக்கானா இந்த கராஜ்ல? காரை பத்தி பேசினான்ல. ஒரு நிமிஷம், ஐ திங்க் நான் இவனை எங்கேயோ பாத்துருக்கேன். அட அவனேதான். இவனை தெரியுதா? அந்த ரோட்ல இருந்த பிச்சைக்காரன், ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தானே அவன்தான். ஓ மை காட் ஆர்த்தி, நீ இவனையா கல்யாணம் பண்ணிக்கிட்ட? யூ நோ வாட், உண்மையாவே உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஓய்யோ ஆர்த்தி, இந்த கயல் என்ன சொல்றான்? ராகவ் உண்மையிலேயே? அட ஆன்ட்டி, நான் தான் சொல்றேன்ல, 100% ஷூர் இவன் தான் அந்த ஆளு, ரோட்ல பிச்சை எடுக்கிறவன். இன்ஃபேக்ட் ஆர்த்தியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில உட்கார்ந்துகிட்டு அவகிட்டயே பிச்சை வாங்கி சாப்பிடுறவன். சுஜாதா அண்ணி, பாத்தீங்கல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் பொண்ணை பத்தி பேசிட்டு இருந்தீங்க. இப்ப பாத்தீங்களா உங்க பொண்ணு என்ன பண்ணிருக்கான்னு? எவனோ ரோட்ல போற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து அத பத்தி உங்ககிட்ட சொல்ல கூட இல்ல. ஆர்த்தி, why so desperate? எனக்கு நீ என்ன ப்ரூவ் பண்ண பார்த்த? இதோ இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. நீ எதுக்கும் கவலைப்படாத. You guys are made for each other. Seriously, கோச்சுக்காத. என்கிட்ட எல்லா உண்மையை சொல்லு. இந்த கயல் என்ன சொல்றா? உண்மை சொல்லு. இந்த கல்யாணத்தை நீ எங்களோட வற்புறுத்தல்னாலதான் நீ சம்மதிச்சியா? அது அம்மா, நான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். போதும், நீ இது வரைக்கும் சொன்னது எல்லாமே போதும். இது என்ன புது டிராமா? இப்போதைக்கு எதுவும் கண்டுக்காத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? இவன் நேத்து வரைக்கும் சாதாரண பிச்சைக்காரனா இருந்தான், இன்னைக்கு இவ்வளவு பெரிய பணக்காரனா? ஆன்ட்டி, உங்க பொண்ணு சின்னதுலயே பைத்தியம் ஆயிட்டாளா இல்ல இப்பதான் பைத்தியமானாலா? ஏய், just shut up, all right? கயல் சொல்றது எல்லாமே உண்மைதான். அது என்னோட ஃப்ரெண்டு தான் என்ன டிரைவ் கூட்டிட்டு போக வந்திருக்கான். சார், இது உங்க காரோட சாவி. அப்புறம் காரை செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ அபிஷேக். ஆன்ட்டி, ஐம் ரியலி சாரி. எனக்கு தெரியும் நாங்க 2 பேரும் சேர்ந்து உங்களை ஹர்ட் பண்ணிட்டோன்னு. அப்புறம் ஆன்ட்டி, இந்த வண்டியை நீங்க எனக்காக அக்செப்ட் பண்ணணும். இது எங்களோட கிஃப்ட். இல்லப்பா, இவ்வளவு காஸ்ட்லியான கிஃப்ட் எனக்கு வேண்டாம். என்ன இருந்தாலும் நீங்க 2 பேரும் என்னை ஏமாத்திட்டீங்க, அது ஏத்துக்கவே முடியாது. இதுக்கப்புறம் ஆர்த்தியை நீ நல்லா பாத்துக்கிட்டேன்னா அது ஒன்னே எனக்கு போதும். அவ சந்தோஷத்தை விட இந்த உலகத்துல எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை. ஆன்ட்டி, திஸ் இஸ் இம்பாசிபிள். இந்த ஆளு நேத்து வரைக்கும் பிச்சை எடுத்துட்டு இருந்தான். திடீர்னு அவனுக்கு இவ்வளவு பணம் எங்க இருந்து வந்தது? ஒரு லக்ஸரி கார் வாங்குற அளவுக்கு? திங்க் அபவுட் இட். Something seriously wrong, I'm telling you. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே டிராமா, எதுவுமே உண்மை இல்ல. ஏதோ தப்பா இருக்கு. யமுனா, வார்த்தையால காயப்படுத்துறது ரொம்ப ஈஸி. ஆனா உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் இருக்கணும். இவ்ளோ நேரம் நீ எங்களை எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ படுத்திட்ட. ஆனா இப்போ எங்களை பத்தி உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
கேள்விப்பட்டிருப்பியே, ஒருத்தர ஆளை பார்த்து எடை போடவே கூடாதுன்னு. நீ ரொம்ப பேசிட்ட யமுனா. இப்ப புரியுது. இது எல்லாமே நீங்க எங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு தானே பண்ணிட்டு இருக்கீங்க. பட் டோன்ட் வரி, கூடிய சீக்கிரம் உங்க சுயரூபத்தை இந்த உலகத்துக்கு முன்னாடி நான் கொண்டு வருவேன். ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். லெட்ஸ் கோ மாம். இங்க பாருங்க, அவங்க முன்னாடி உங்களை பத்தி என்னால எதுவும் கேட்க முடியல. பட் ப்ளீஸ் இப்பயாவது என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லுங்க. இவ்ளோ காஸ்ட்லியான கார் எப்படி வாங்க முடிஞ்சது? அதாவது கையலுக்கும் உங்க அம்மாக்கும் பாடம் கத்து கொடுக்கறதுக்காக ராகவ் அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி இந்த வண்டியை வாங்கியிருக்காரு. அபிஷேக் ராகவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஆன்ட்டி ஆர்த்தி உண்மையை தான் சொல்றா. அபிஷேக் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். அவன் இங்கதான் உதய்பூர்ல இருக்கான். இவங்க 2 பேரும் உங்களை ரொம்ப கீழ்த்தனமா நடத்தினதை பார்த்து நான் தான் அவனை மெசேஜ் பண்ணி வர சொன்னேன். அவனும் வண்டி எடுத்துட்டு இங்க வந்துட்டான். இட் வாஸ் அ ஃபேவர். சரி, இருந்தாலும் உங்ககிட்ட நான் நிறைய பேச வேண்டியது இருக்கு. அபிஷேக், தேங்க்யூ so மச். நீங்க சரியான நேரத்துல வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இத நான் எப்பவும் மறக்கவே மாட்டேன். இதுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. என்னோட ராகவ் சார், ஐ மீன் ராகவும் நானும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அவனை ரொம்ப வருஷமா தெரியும். சோ அவனுக்கு ஒண்ணுனா நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றதுக்கு வருவேன். கல்யாணத்துக்கும் கண்டிப்பா வந்துருவேன். தேங்க்யூ. ஆர்த்தி, நீ இப்பவே என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி ஆகணும். அதுக்கும் மீறி நீங்க 2 பேரும் என்கிட்ட பொய் சொல்லலாம்னு நினைச்சீங்கன்னா எவ்வளவு நாளா இந்த டிராமா நடக்குது? அது வந்து அன்னைக்கு ஒரு நாள் என்னாச்சுன்னா இதான் நடந்ததுமா. ஆர்த்தி, எனக்கு எவ்வளவு கோவம் வருது தெரியுமா? ஆர்த்தி, நீ நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க, ஆனா எதுவுமே சொல்லல. சாரிமா, இத நான் கொஞ்ச நாள்ல உங்ககிட்ட சொல்லலான்னு தான் இருந்தேன். ஆன்ட்டி, இது வரைக்கும் நடந்தது எல்லாமே ஒரு நாடகம் தான். ஆனா ஆர்த்தி மேல இருந்த காதல் அது பொய்யாகாது. நான் ஆர்த்திய முதல் தடவை பார்த்தப்பவே ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில என் மனசை நான் பறி கொடுத்துட்டேன். எனக்கு எல்லாமே நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு. ஆர்த்திக்காக என் வாழ்க்கையில எதையும் கொடுக்க தயாரா இருக்கேன். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் நான் அவளுக்காக தரதுக்கு ரெடியா இருக்கேன். ஆன்ட்டி, நான் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்றேன், நான் ஆர்த்திய சந்தோஷமா பார்த்துப்பேன். ஏன்னா ஆர்த்தி என்னோட வரம் மட்டும் இல்ல, அவதான் என்னோட உயிர். ஆமா ஆர்த்தி, நான் உண்மைதான் சொல்றேன். உன்னை நான் காதலிக்கிறேன். எனக்கு இப்ப ஆன்ட்டியோட பதில் தான் வேணும். ப்ளீஸ் ஆன்ட்டி. மா, நீங்க என்ன சொல்றீங்க? சொல்லுங்கம்மா. நீங்க என்ன யோசிக்கிறீங்க? உங்க 2 பேருக்கும் பிடிச்சிருந்தா இதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்ல. என்னோட ஆசீர்வாதம் உங்க 2 பேருக்கும் எப்பவுமே இருக்கும். ஏன் இப்படி பாக்குற? ஆர்த்தி, நீ ரொம்ப அழகா இருக்க. தேங்க்யூ. நான் ஒன்னு கேட்கவா? நீ ஏன் என்னை பத்தி இவ்வளோ கவலைப்படுற? ஒருவேளை நீ என்ன பதில் கிடையாதா? உனக்கு ஏன் என் மேல இவ்வளோ அக்கறை? நமக்குள்ள என்ன? சொல்லு ஆர்த்தி. நீ என்ன லவ் பண்றியா? ஏன்னா நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். ஐ லவ் யூ. ஆர்த்தி, என்னாச்சு? நான் உன்கிட்ட கேள்வி கேட்டேன், ஆனா நீ பதிலே சொல்ல. ராகவ் தம்பி, பவர் கட் ஆயிருக்கு. கொஞ்சம் என்னன்னு பாக்குறியா? Now you are the man of the house. இந்த வேலையெல்லாம் நீ தானே பார்க்கணும். நான் இப்பவே செக் பண்றேன். அம்மா, நானும் அவர் கூட போறேன். Yeah, you can come. இப்பதான் இவங்க 2 பேருக்கும் காதல் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆமா, நீ எதுக்காக இப்ப என்ன அப்படி பாக்குற? சரி, நீ என்னோட வைஃப், அதனால விடுறேன். நான் ஒன்னும் ஒன்ன பார்க்கல, நான் மீட்டரை தான் செக் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? ஓகே, வேலை முடிஞ்சது.
உனக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னா தாராளமா சொல்லு. அட நீ என்ன பண்ணிட்டு இருந்தன்னு நான் பார்த்தேன். அப்படியா? பைப்பை தான் பாக்குறியா? ஓகே, ஒத்துக்கிறேன். ஆனா நீயும் ஒத்துக்கோ, நீ என்னதான் பாக்குறேன்னு. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நீ எப்போ என் லைஃப்ல வந்தியோ அப்ப இருந்து என்னோட வாழ்க்கையில என்னென்னமோ நடக்குது. எனக்கு எப்போலாம் ஆபத்து வருதோ நான் இருக்கேன்னு நீ என் கூடவே நிக்கிற. எப்பவும் என்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்க. ஆனா கார்த்திக் எனக்கு இதெல்லாம் பண்ணதே இல்ல. ஒருவேளை எனக்கு கார்த்திக் கூட கல்யாணம் நடந்திருந்தா அன்னையோட என் கதையே முடிஞ்சிருக்கும். And I literally gave 200% to that stupid idiot. ஆனா பதிலுக்கு எனக்கு என்ன கிடைச்சது? துரோகம், ஏமாற்றம், சோகம். ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஆர்த்தி, பட் இட்ஸ் ஓகே. இது பொதுவா எல்லாருமே பண்ற விஷயம்தான். நம்ம வாழ்க்கையில வலிங்கிறது அப்பப்ப இருக்கதான் செய்யும். ஆனா நம்ம அதை கடந்து போகணும். You're right. சரியா சொன்ன. ஆக்சுவலி எனக்கு இப்ப கார்த்திகை பத்தி பேசவே பிடிக்கல. நம்ம ஏன் அவனை பத்தி பேசிட்டு இருக்கோம்? அவன் எனக்கு வலியை தவிர வேற எதுவுமே கொடுத்ததே இல்ல. இருந்தாலும் அவன் எனக்கு ஒரு விஷயத்த புரிய வச்சுட்டான். அது என்னன்னா, யாரையும் கண்மூடித்தனமா நம்பவே கூடாதுன்னு. அது என்னன்னா, இந்த உலகத்துல பணம், ஸ்டேட்டஸ் அது மட்டும் தான் முக்கியம். ஆர்த்தி, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? That's not true at all. That is true. No. உண்மையான காதல்ல எப்பவும் இந்த பணம், ஸ்டேட்டஸ் எல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. அதுக்கு அதெல்லாம் தெரியாது. நீ உண்மையதான் சொல்றியா? ஆர்த்தி, நான் உண்மையதான் சொல்றேன். இந்த உலகத்துல பெர்ஃபெக்ட்டான பொண்ணுனா அது நீதான். நான் நிஜமாவே பெர்ஃபெக்ட்டா? ஏன் அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? நீ என் கண்கள் வழியா பார்த்தேனா அது உனக்கு புரியும். நீ எவ்வளவு பெர்ஃபெக்ட்னா. நிஜமாவா? நிஜமா. ரம்யா, இவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஒரு நிமிஷம் இரு. ஷோ. ஹலோ. ஹாய் ஆர்த்தி, எப்படி இருக்க நீ? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். நம்ம காலேஜ்ல ரீயூனியன் பார்ட்டி நடக்க போகுது. நீ வரல? ரீயூனியனா? எப்போ? மெசேஜ் பார்க்கலையா? பார்ல தான். இந்த டைம் எந்த ட்ராமாவும் நடக்காது. எனக்கு தெரியும் நீ இங்க ஊர்ல தானே இருக்க, சோ கண்டிப்பா வரணும். ஹா, சரி நான் வரேன். ஓகே, see you. காலேஜோட ரீயூனியன் பார்ட்டி. Good. You should go. இந்த இடத்தை புக் பண்றதுக்கு நீ எவ்வளவு ஆகும்னு சொன்ன? அவ எவ்வளவு குடுக்கறாளோ அதை விட டபுளா நான் குடுக்கறேன். டபுள் த அமௌண்ட் தராங்க. சோ இந்த வென்யூ அவங்களுக்கு தான். 2 நாள்ல எனக்கு கல்யாணம், இப்போ இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? புக்கிங் கேன்சல், வென்யூ கேன்சல் பண்றேன்னு. நம்ம கல்யாணம் இங்க தான் நடக்கும். மேனேஜர் தான் ஏற்கனவே இந்த இடத்தை எங்களுக்கு கொடுத்துட்டாரு. சோ இந்த புக்கிங் எங்களுக்கு தான் கிடைக்கும். நம்ம ப்ராப்ளமோட சொல்யூஷன் வந்தாச்சு. Just shut up. இந்த ப்ராப்பர்ட்டியை மொத்தமா வாங்கியாச்சு. இனிமே இந்த இடத்துல ராகவ் சார், ஐ மீன் மிஸ்டர் ராகவ், அப்புறம் அவரோட ஒய்ஃப் ஆர்த்தியோடது. அப்புறம் மிஸ்டர் வாட்? கார்த்திக். மிஸ்டர் கார்த்திக், நான் லைஃப்ல எந்த தப்பு பண்ணதில்ல. உங்களுக்கு வேணும்னா என்ன வேணா சொல்லிக்கோங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த ஹோட்டலை வாங்குறது ஒன்றும் குழந்தைங்க விளையாட்டு கிடையாது, ஓகே? நீங்க எல்லாரும் இங்க டிராமா பண்ணிட்டு இருக்கீங்களா? உனக்கு இதை பத்தி எல்லாம் தெரியாது. ஏன்னா இந்த ஹோட்டலோட பாதி ஷேரை கூட உன்னால வாங்க முடியாது. சரி விடு, உனக்கு இதை பத்தி என்ன தெரியும்? நீங்க சரியா தான் சொல்றீங்க. இந்த ஹோட்டல் மிஸ்டர் ராகவ் அண்ட் மிஸ் ஆர்த்தியோடது. ஓ ப்ளீஸ், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இவங்க 2 பேர் போய் சொல்றாங்க. இவங்க 2 பேர்த்துக்கான இடத்தை நான் இன்னைக்கு காட்டுறேன். செக்யூரிட்டி, இவங்களை வெளியே அனுப்புங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப தொந்தரவு பண்றாங்க. இந்த டிராமாலாம் முதல்ல நிறுத்துங்க, இல்லனா உங்களை பத்தின உண்மை எல்லாத்தையும் நான் வெளியில சொல்லிடுவேன், புரியுதா? அபிஷேக், தேங்க் யூ so much. ராகவோட ஃப்ரெண்டா இருந்து நீ எங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்க. So thankful to you. அட தேங்க்ஸ்லாம் எதுக்கு சொல்றீங்க? இது என்னோட வேலை. ஐ மீன் என்னோட கடமை, ஃப்ரெண்டுக்கான கடமை. சரி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இன்னும் 2 நாள்ல எங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. சோ நீங்க கண்டிப்பா வந்தே ஆகணும். அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. ராகவ் என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. அவன் கூப்பிடலனாலும் நான் வருவேன். அது மட்டும் இல்லாம எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் நான் தானே பார்க்கணும். அது மட்டும் இல்லாம அவன் என் சின்ன வயசு ஃப்ரெண்டு. அவனை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும்.
அவனுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது எல்லாமே தெரியும். என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன சொல்றாரு? அது ஒண்ணும் இல்ல, விடுங்க, நான் கண்டிப்பா வருவேன். அப்புறம் நீங்க ஆக்ஷனுக்கு வரீங்கல்ல, நாளைக்கு அங்க ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. அந்த ஆக்ஷனை நான் தான் ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன். உன் ஃப்ரெண்டுக்கு கூட சர்ப்ரைஸ பத்தி சொல்லிட்டியா? இது ரொம்ப பெரிய விஷயம்னு எனக்குள்ள ஏன் தோணிட்டே இருக்கு. அது என்ன சர்ப்ரைஸ்னு என்கிட்ட சொல்லுங்க, ஏன் சீக்ரெட்டா வச்சிருக்கீங்க? ஆர்த்தி, சர்ப்ரைஸோட முதல் டெஃபினேஷனே உனக்கு அது தெரியக்கூடாதுங்கிறது. அதை சொல்லிட்டா எப்படி சர்ப்ரைஸ் ஆகும்? ஓகே சரி, நான் அதை பத்தி எதுவும் கேட்கல. இப்போ நம்ம வீட்டுக்கு போலாம், சரியா? வீட்ல பூஜை இருக்கு, சோ நாங்க கிளம்புறோம். ஓகே. மேம் சார், நீங்க உள்ள வந்தீங்கன்னா பேப்பர் சைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடலாம். சரி ஓகே, நாங்க பேப்பர்ஸ்ல சைன் பண்றோம். அமௌண்ட் எவ்வளவுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. மேம், பணத்தை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க எந்த அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்ல. சார் சொன்னது உண்மைதான், இந்த ஹோட்டல்ல ஆல்ரெடி வாங்கிட்டாங்க. அபிஷேக் சார் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் ஃபினிஷ் பண்ணிட்டாரு. ஆனா இல்ல மேம், உங்ககிட்ட எந்த பேமெண்ட்டும் வாங்க மாட்டோம். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அவன் என் ஃப்ரெண்டு, அதான் லெட் ஹிம். அபிஷேக், thank you so much. You're welcome. கார்த்திக், இங்க என்ன நடக்குது எனக்கு சுத்தமா புரியல. எல்லா இடத்துலயும் இந்த ஆர்த்தி ஜெயிச்சுக்கிட்டே இருக்கா. இங்க என்னமோ நடக்குது, நமக்கு தான் தெரியல. பேபி, இவங்களுக்கு ஹெல்ப் பண்றான்ல அந்த அபிஷேக், அவன் தான் பணக்காரனா இருக்கணும். அவன் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிருப்பான்னு நினைக்கிறேன். isn't it? இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஏன்? ஊர்ல இருக்கிற எல்லா பணக்காரங்களையும் நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த அபிஷேக்கை பத்தி நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே. அவன் கண்டிப்பா ஒரு ஃப்ராட் தான். What I think is, இவன் பின்னாடி ஏதோ பெரிய பவர் இருக்கு. அவன் முன்னாடி வர மாட்டேங்கிறான். He is just making them to do all this dirty work. இருக்கலாம். நம்ம கண்டிப்பா உண்மையை கண்டுபிடிச்சாகணும். சரி, எனிவேஸ், நாளைக்கு நம்ம ஆக்ஷனுக்கு போகணும், ஞாபகம் இருக்குல்ல? இதுல என்ன புதுசா ஆக்ஷன் வர வந்திருக்கு? அட, இப்பதான் என் டாட் மெசேஜ் பண்ணாரு. நாளைக்கு நடக்க போற அந்த ஆக்ஷனுக்கு நம்ம 2 பேரையும் கண்டிப்பா போக சொன்னாரு. ஏன்னா குமார் இண்டஸ்ட்ரீஸோட சிஇஓ மிஸ்டர் குமாரே டைரக்டா வராருன்னு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. What are you saying? மிஸ்டர் குமார் சிஇஓ அவரே வராரா? ஆனா அவர் வெளிய அதிகமா வர மாட்டாரே. எங்க அப்பா பத்தி உனக்கு தெரியும்ல, குமார் இண்டஸ்ட்ரீஸ்ல ஹையா பொசிஷன்ல இருக்காரு. அவருக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு. இது அவருக்கு சீக்ரெட்டா வந்த இன்ஃபர்மேஷன். You know what, நீ சரியா தான் சொல்ற. நம்ம ஆக்சுவலா அங்க போய் தான் ஆகணும். நம்ம 2 பேரும் அங்க போய் மிஸ்டர் குமார பர்சனலா இம்ப்ரெஸ் பண்ணிடலாம். That's right. And you never know, சொல்ல முடியாது. என் அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸ் மூலமா உனக்கு ப்ரொமோஷன் கூட கிடைக்கலாம். Honestly, நீ என்ன பத்தி எவ்வளவு யோசிக்கிற? I know. லைஃபோட உண்மையான க்ளோவே கோல்ட் செயின்ல இருக்க, பித்தளையில இல்ல. And you are pure gold. அதனால தான் நான் ஆர்த்தியை விட்டுட்டு ஒன்ன சூஸ் பண்ணேன். Really? Yeah. Oh baby. Come on, let's go. வந்துட்டீங்களா? வாங்க வாங்க, பூஜைக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் வாங்க. சொல்லுங்க பாட்டி. ராகவ், உன்ன தெரியுமா, ஆர்த்தி முன்னாடி எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பா. ஆனா எப்ப என் பையன் எங்களை விட்டு போனானோ அப்ப இருந்தே என் லட்டு ரொம்ப உடைஞ்சு போயிட்டா. காலம் போக போக அவளோட சிரிப்பே மறைஞ்சு போச்சு. ஆனா இப்போ நீ அவ வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம்தான் என் லட்டோட முகத்துல அழகான சிரிப்பை பாக்குறேன். போதும்பா, நீங்க சந்தோஷமா இருக்கணும். நீங்க வேணா பாருங்க பாட்டி, இனிமேல் அவ வாழ்க்கையில சிரிப்பு மட்டும்தான் இருக்கும். இருண்டு போன அவ வாழ்க்கையில இனிமேல் ஒளி மட்டும்தான் இருக்க போகுது. அதுக்கு நான் பொறுப்பு. இனிமேல் ஒவ்வொரு நாளும் இனிய நாளா தான் இருக்க போகுது. சார், மேடம், இப்போ நீங்க 2 பேரும் உள்ள போலாம். Thank you. Thank you. பேபி, இந்த ஆர்த்தி இங்க என்ன பண்றா? அட, நீயா? எங்க வந்த? என்ன தைரியம் இருந்தா இங்க வந்திருப்ப. உனக்கு தெரியுமா, இந்த ஆக்ஷனுக்கு வர்றதுக்கே 3 தகுதி வேணும். பேரு,
மரியாதை, அப்புறம் இன்விடேஷன். எனக்கு தெரிஞ்ச பேபி இவ இங்க வேலை கேட்டு வந்திருப்பா. Am I right? I'm sure. என்னோட பேரு ஆர்த்தி. நீங்க செக் பண்றீங்களா? 1 செகண்ட். சாரி மேம், உங்க பேர் அதில் மென்ஷன் ஆகல, ஸோ உங்களை உள்ள விட முடியாது. லுக், நான் தான் சொன்னேனே, நீ தான் நான் சொல்றத கேட்கவே இல்ல. சில்லி கேர்ள். பட் இது எப்படி நடக்கும்? என்னோட ஹஸ்பண்ட் உள்ளதா இருக்காரு, அவரோட ஃப்ரெண்ட் அபிஷேக் கூட இருக்காரு. அவங்க 2 பேரும் தான் எனக்கு இன்வைட் பண்ணாங்க. ப்ளீஸ் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்களேன். ஒரு நிமிஷம் இரு. நீ என்ன சொன்ன? உன்னோட வேலைக்காவாத புருஷன் உள்ள இருக்கானா? அட, இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. ஊருக்கு தெரியாம கண்டிப்பா ஒளிஞ்சுதான் போயிருப்பான், நம்மள மாதிரியான ஆளுங்க கிட்ட பிச்சை எடுக்கிறதுக்காக. பாரு பேபி இவங்கள எப்படி இருக்காங்கன்னு. பேபி இவளை விடு, நாம போலாம். ஆக்ஷன் ஆரம்பிக்க போகுது. எனிவே இட்ஸ் சோ ஹாட். அது என்னன்னா பேபி, ஒரு நிமிஷம் ஒரு வேலை பண்ணுவோம். இந்த பாவப்பட்ட பொண்ணுக்கு நம்ம என்ட்ரிய வாங்கி கொடுக்கலாம். ஆனா ஒரு கரெக்ஷன், இவ இப்பவே இந்த இடத்துல உன்னோட காலை தொட்டு மன்னிப்பு கேட்டே ஆகணும். You know what? ஐடியா நல்லா தான் இருக்கு. You see, என்னோட ஹார்ட் அது ரொம்பவே பெருசு. ஒருவேளை நீ என் கால்ல விழுந்து கெஞ்சி மன்னிப்பு கேட்டா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வேணா கூட்டிட்டு போறேன். மன்னிப்பா? உனக்கு மூளைன்னு உனக்கு இருக்கா இல்லையா? இவ்ளோ சீப்பான அப்பாலஜி நான் பண்ண மாட்டேன். இப்போ என்னோட ஹஸ்பண்ட் வந்துருவாரு அண்ட் என்ன விஐபி என்ட்ரன்ஸ்ல கூட்டிட்டு போவாரு. அப்போ உங்களுக்கு தெரியும் அது என்னன்னா, நான் கெஸ்ட் லிஸ்டோட கிளிச் கிடையாது, மொத்த ஹைலைட்னு. Are you serious? Seriously ஆர்த்தி, உன்னோட அந்த உதவாக்கற புருஷன் உன்னை இந்த ஆக்ஷனுக்குள்ள கூட்டிட்டு போவானா? Seriously? Hi darling. ராகா, I'm so sorry, நான் உனக்காக கேட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கணும், பட் shall we go? Come. சாரி சார், இவங்க உங்களோட கெஸ்ட்டுன்னு எனக்கு தெரியாது. ஐ எம் ஸோ சாரி மேம். ஆக்சுவலி விஐபிஸோட பேர்லாம் நாங்கள் இதில் மென்ஷன் பண்ண மாட்டோம், அதனால தான் உங்கள் பேர் இதில் இல்லை. இதில் எங்கள் மேலே தான் தப்பு, நீங்கள் இப்போ உள்ள போங்க. இட்ஸ் ஓகே, எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. லெட்ஸ் கோ டார்லிங். Yes, please excuse me. You're looking so beautiful. Thank you. Let's go. இங்க என்ன நடக்குது கார்த்திக்? கண்டுபிடி. Let's go. ஹலோ எவ்ரிபடி, என்னோட பேர் கயல். இந்த ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டயும் நான் ஒன்று சொல்லணும். உங்க யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன், இன்னைக்கு இங்க வந்திருக்கிற 2 பேர்கிட்ட இந்த ஃபங்க்ஷனோட இன்விடேஷனே இல்ல. அவங்க நம்ம ஸ்டேட்டஸ்க்கும் ஈக்குவல் இல்ல. நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க சொல்றது உண்மையா? ஆமா, நான் சொல்றது உண்மைதான் சார். இதோ இந்த பொண்ணு ஆர்த்தி, இவ ஒரு ரெஸ்டாரண்ட்ல சர்வெண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. இவ புருஷன் ரோட் ஓரத்துல பிச்சை எடுக்கிறவன். சோ ஐ மீன் இவங்க இங்க இருக்க கூடாதுல்ல, isn't it? ரியலி மிஸ் கயல், எங்களுக்கு இதெல்லாம் தெரியாதே. ஒருவேளை இது உண்மைனா இவங்களை இந்த நிமிஷமே இந்த இடத்துல இருந்து வெளியே அனுப்பியே ஆகணும். இது எல்லாமே ரூல்ஸ்ல இருக்கு. I agree. Thank you. அவ சொல்றது கூட உண்மைதான். ஆனா இவங்க தான் வந்துட்டாங்களே, போனா போது இருக்கட்டும். இந்த ஆக்ஷன்ல அவங்களால ஒண்ணு கூட வாங்க முடியாது, ஏன்னா அவ்வளவு காசு அவங்கள்ட்ட ஏது. வேணா ஒண்ணு பண்ணலாம், ஒரு பெட் வச்சுக்கலாம். இன்னைக்கு யார் காஸ்ட்லியான பொருளை வாங்குறாங்கன்னு பாப்போம். ஒருவேளை நான் தோத்துட்டா எல்லாரும் முன்னாடி நான் உன்னோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். இப்ப சொல்லு, ஒத்துக்கிறியா? கார்த்திக், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? அதாவது நீ என்ன சொல்ல வரேன்னா, இங்க எங்களால எதுவும் வாங்க முடியாதுன்னு. ஓகே, உன் சவாலை நான் ஏத்துக்கிறேன். எல்லாரும் கேட்டீங்களா? இவன் என்னோட பெட்டுக்கு ஒத்துக்கிட்டான், ஆனா இவனுக்கு ஒரு விஷயம் தெரியாது. ஒருவேளை இவன் தோத்துட்டா இவன் எல்லாரும் முன்னாடி என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அது எப்படி இருக்கணும்னா, காலை புடிச்சு கெஞ்சி, ஜஸ்ட் லைக் மை டாக். என் டாக் என்னோட காலை நக்கும்ல, அந்த மாதிரி தான். லைக் ஐ செட்,
உன்னோட இந்த கண்டிஷன் நான் ஏத்துக்கிறேன். ஆனா நான் ஜெயிச்சிட்டா நீ எல்லாரும் முன்னாடியும் ஏன் கால்ல விழுந்து என்னோட இந்த பூட்ஸை நீ க்ளீன் பண்ணணும். ஜஸ்ட் லைக் யுவர் டாக். இது நல்லாதான்ப்பா இருக்கு. ஆல்ரைட், லெட்ஸ் டு இட். குட் ஈவினிங் எவ்ரிவான். இன்னைக்கான ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆக்ஷனுக்கான ஃபர்ஸ்ட் பொருள் என்னன்னா இந்த நவாப் நெக்லஸ். பல வருஷங்களுக்கு முன்னாடி டெல்லியோட மகாராணி கிட்ட இது இருந்திருக்கு. இதுல இருக்கிற டைமண்ட்ஸ் ரொம்பவே ப்ரெஷியஸ் ஆனது. ஸோ இந்த நெக்லஸோட ஸ்டார்டிங் பிரைஸ் 50 லட்சம். 50 லட்சமா? என்னாச்சு ஆர்த்தி? விலைய கேட்டதும் பயம் வந்துருச்சா? இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 பேரும் ஓடிருங்க. 52 லட்சம். 55 லட்சம். சீரியஸ்லி? இந்த வேலை இல்லாதவனுக்கு 55 லட்சத்துல எவ்வளவு ஜீரோ இருக்குன்னு தெரியுமா? ஐ மீன் ஜஸ்ட் இமேஜின், ஒருவேளை இவன் பணம் கொடுக்கலனா இவனை தூக்கி ஜெயில போட்டுருவாங்க. கண்டிப்பா கம்பி என்ன போறான். ராகவ், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பெரிய பிரச்சனை ஆயிடும். ப்ளீஸ் வா, நம்ம இங்க இருந்து போயிடலாம். 60 லட்சம். 60 லட்சம் ஒரு தரம். 65 லட்சம். 70 லட்சம். 75 lakhs. இதுக்கு மேல முடியாது. மிஸ்டர் ராகவ் 75 லட்சம் சொல்லியிருக்காரு. யாராவது இதுக்கு மேல சொல்ல விருப்பப்படுறீங்களா? 75 லட்சம் ஒரு தரம். 75 லட்சம் 2 தரம். கார்த்திக், நீ சீக்கிரம் ஏதாவது பண்ணு, இல்லனா நம்ம தோத்து போயிடுவோம். நான் சொன்னேன்ல. 75 லட்சம். 80 லட்சம். நான் தான் சொன்னேன்ல, நீ கண்டிப்பா தோத்துருவ. 1 கோடி. ராகவ், பேபி, இவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? இந்த பிச்சைக்காரன் எப்பயாவது மொத்தமா 1 லட்சம் ரூபாயாவது பாத்துருப்பானா என்ன? இவன் 1 கோடியா? பேபி, சீரியஸ்லி? ஆர்த்தி, உன் முட்டாள் புருஷனுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லு, இல்லனா அவன் கண்டிப்பா ஜெயிலுக்கு போயிடுவான். 1 கோடி ரூபாய் அவன் பாத்திருக்க கூட மாட்டான். ஒரு நிமிஷம் ப்ளீஸ், இங்க தப்பு நடந்துருச்சு. ராகவ், வா போலாம். 1 கோடி ஒரு தரம். 1 கோடி 2 தரம். 1 கோடி 3 தரம். இந்த நெக்லஸோட உரிமையாளர் மிஸ்டர் ராகவ். வாவ், எக்ஸலண்ட். இதை பார்த்தா ஆப்ஷன் ஷோ இல்ல, காமெடி ஷோ மாதிரி இருக்கு. இந்த பிச்சைக்காரன் அவனோட வாழ்க்கையில 1 லட்சம் ரூபாய் கூட முழுசா பார்த்திருக்க மாட்டான். 1 கோடி ரூபாய் எப்படி கொடுப்பான்? இந்த ஆப்ஷனுக்கு பேசுறதுக்கு மட்டும் வரக்கூடாது, பணமும் செலவு பண்ணணும். புரிஞ்சுதா? நீ சொன்ன இந்த 1 கோடி ரூபாய் எப்படி கொடுக்க போற? ப்ளீஸ், எங்களால பெரிய தப்பு நடந்துருச்சு. எங்களால இவ்ளோ பெரிய அமௌண்ட் கொடுக்க முடியாது. ராகவ் தெரியாம சொல்லிட்டாரு. ராகவ், ப்ளீஸ் வா, போயிடலாம். நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, உன் அறிவு கெட்ட புருஷனுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லுன்னு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி 2 பேரும் தகுதிக்கு மீறி ஆடுனீங்கல்ல. போங்க, போய் ஜெயில போய் களி தின்னுங்க. No one can help you. ஹாப்பி தீபாவளி சார். ஃபைனலா உங்களோட இந்த சீக்ரெட் மிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்க பிச்சைக்கார மாதிரி நடிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. கடந்த 6 மாசமா இந்த தெருவுல பிச்சைக்கார மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒரே ஒரு மிஷன் மட்டும் பாக்கி இருக்கு. ஹாய், உன்னோட பர்கர் இன்னும் கிறிஸ்பியா தான் இருக்கு. நீட்டா பேக் பண்ணி உள்ள ஹாட்டா இருக்கு. பார்க்கவே ரொம்ப கேவலமா இருக்கான். என்ன பண்ணக்கூடாதுன்னு நீ எனக்கு கத்து கொடுப்பியா? நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா? நான் பிச்சாதிபதி இல்ல, லட்சாதிபதி. ஒரு நிமிஷம், ஐ திங்க் நான் இவனை எங்கேயோ பார்த்திருக்கேன். அட, அவனேதான். இவனை தெரியுதா? அந்த ரோட்ல இருந்த பிச்சைக்காரன். ஆர்த்தி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். உனக்கு ஏன் யாருமே இல்லைன்னு நீ நினைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல. உனக்கு நீங்க நான் இருக்கேன். என் உயிரை கொடுத்தாது நான் உன்னை காப்பாத்துவேன். இது அதே ஆள் தானா?
நேத்து வரைக்கும் ரோட்ல தேவதாஸ் மாதிரி இருந்தான், இப்போ க்ளீன் ஷேப் பண்ணிட்டு அப்படியே ஹீரோ மாதிரி இருக்கான். 1 ஹவரா நம்ம இங்க இருக்கோம், நீ என்னடா செல்ஃபி எடுத்துட்டு இருக்க? எப்பதான் உள்ள விடுவீங்க? பார்ட்டியோட சீஃப் கெஸ்ட் வரணும் சார், அதுக்கப்புறம் தான் நீங்க உள்ள போகணும். அட என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? இது காலேஜோட ரீயூனியன், இதுல இங்கெல்லாம் சீஃப் கெஸ்டா வருவாங்க? இன்னும் ஆர்த்தி இங்க வரவே இல்ல, என்ன பண்றாளோ? அவ எதுக்கு இங்கெல்லாம் வர போறா? அவ ரோட்ல பிச்சை எடுக்கிற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இவ்ளோ பெரிய பார்ட்டிக்கு வரக்கெல்லாம் அவளுக்கு தகுதியே இல்ல. ஆர்த்திக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எப்போ? ஐ ஸ்வேர் டூட், நம்பவே முடியல. நீங்க எதுக்காக இப்ப அந்த சீப்பான பொண்ணை பத்தி இங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவளுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தர வேண்டியதில்ல. அப்புறம் அண்ணா, யார் இந்த சீஃப் கெஸ்ட்? சாரி சார், என்னால அவங்க பேரை சொல்ல முடியாது. மேமும் சாரும் வந்துட்டு இருக்காங்க, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவ்வளோ ஒரு நிமிஷம். யார் அந்த சீஃப் கெஸ்டா இருக்க முடியும்? ஏன்னா இங்க இருக்கிறதுலே ரிச் நாங்க தான். ஐ மீன் என்னோட ஃபியான்சி குமார் இண்டஸ்ட்ரீஸோட மேனேஜர். இங்க பாருங்க சார், நீங்க யாரா வேணா இருங்க, அதெல்லாம் எனக்கு அவசியம் இல்ல. சீஃப் கெஸ்ட் வந்தாதான் உங்களை நான் அலோவ் பண்ணுவேன். What the hell யா? ரிலாக்ஸ் பேபி, ஏதோ கன்ஃபியூஷன் ஆயிருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணா யாருன்னு தெரிஞ்சிடும். ஆமா, இந்த ஆர்த்திக்கு என்னாச்சு? என்ன இவ இவ்வளவு ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணிருக்கா? இவ பார்க்க ரொம்பவே அழகா இருக்கா. வாவ், சூப்பரா இருக்கா. ஓ மை காட், இது ஆர்த்தி தானா? காலேஜ்ல இருந்ததை விட மாஸ் ஆயிட்டாலே, நம்பவே முடியல. ரொம்ப மாடர்ன் ஆயிட்டா. என்ன பாத்துக்கிட்டே இருக்க? அது ஒண்ணும் இல்ல, நான் எதுக்கு பார்த்தேன்னா அவ தேவையில்லாம உன் கூட போட்டி போடுறான்னு நினைக்கிறேன். ரியலி? ஆமா பேபி. நான் நல்லா இருக்கேன். நீ கண்டிப்பா வருவேன்னு எனக்கு தெரியும். நடந்தே வந்தாலும் அதான் லேட்டா வந்திருப்பா. என்ன ஆர்த்தி, நீ ஒரு ரோட் சைட் பிச்சைக்காரனியா கல்யாணம் பண்ணிக்கிட்ட? என்னாச்சு ஆர்த்தி, இன்னைக்கு நீ இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க? வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்க போறியா? ப்ளீஸ், அதாவது உன்னோட எக்ஸ்பைரி தாட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்கிட்ட ஒர்க் அவுட் ஆகாது. வேணா வேற யாராவது செக் பண்ணு. கல்யாணம் பண்ணோம்னா என்ன பண்றது? நீ அப்படிதானே? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா கார்த்திக்? நீ என்ன நினைச்ச? என் ஹஸ்பண்டை விட்டுட்டு ஒரு சீட்டர் டாக்ஸிக்கான உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைச்சியா? கார்த்திக் ஆர்த்தியை சீட் பண்ணனா? ஜஸ்ட் ஷட் அப், தேவையில்லாம பேசாத. ஓஹோ கார்த்திக், நீ இன்னும் யார்கிட்டயும் உண்மையை சொல்லவே இல்லையா? உனக்கு பதிலா நான் எல்லார்கிட்டயும் என்ன நடந்தது அப்படிங்கறத சொல்லிடுறேன். நீங்க 2 பேரும் கேவலமானவங்கன்னு. ஆர்த்தி, நான் இப்பதான் உன்கிட்ட சொன்னேன் தேவையில்லாம பேசாதேன்னு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன என்ன? இந்த மாதிரி இடத்துக்கு நீங்க வந்து சண்டை போடக்கூடாது. எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல? பாருங்க, ஆர்த்தியோட பிச்சைக்கார புருஷன் வந்துட்டான். என்னது, ஆர்த்தி போய் பிச்சைக்காரனிய கல்யாணம் பண்ணிருக்கா? உன் வார்த்தையை பார்த்து பேசு. ஓ, உனக்கு இப்படியெல்லாம் பேச தெரியுமா? வாவ் கைஸ், இவன் தான் ஆர்த்தியோட பிச்சைக்கார ஹஸ்பண்ட், மிஸ்டர் பிச்சைக்கார ராகவ். நீ அவரை பிச்சைக்காரன்னு சொல்ற? அப்படி அவளோட ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு? நல்ல கேள்வி கேட்ட. இந்த மகாராஜா ஒண்ணுமே பண்றது இல்ல, சும்மா ரோட்ல உட்காந்து பிச்சை தான் எடுப்பாரு. என்னது ஆர்த்தி இதெல்லாம்? நீ எப்படி ஒரு பிச்சைக்காரனை போய் கல்யாணம் பண்ண? நீங்களே பாருங்க இந்த புவர் கேர்ள்ஸோட ஸ்டாண்டர்ட்ஸை. நான் தான் சொன்னேனே இவளெல்லாம் கூப்பிடாதீங்கன்னு. யாரும் என் பேச்ச கேட்கல. போதும். ஆர்த்தி உங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து பேசுறா. அந்த மரியாதை நீ அவளுக்கு கொடுக்கலன்னா இங்க நடக்கிறது வேற. அவளை நீங்க இப்படி கஷ்டப்படுத்தினதுக்கு உங்களுக்கு தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். காட்ஸ், இவங்க ஃபேஸ் எல்லாம் பாத்துக்கோங்க. இன்னைக்கு ஃபுல் நைட் இவங்க யாருக்கும் என்ட்ரி கிடையாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓ ஹலோ, வாட் ஆர் யூ திங்கிங் அபவுட் யுவர் செல்ஃப்? ஆமா, நீ யாரு? பெரிய கோடீஸ்வர மாதிரி பேசிட்டு இருக்க. கயல், என் ஹஸ்பண்ட பத்தி ஏதாவது பேசுன உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இங்க இருந்து போயிடு. எனக்கு இருக்கு மாதிரி ஏதோ பண்ற. இத பண்றதுக்காக தான் இங்க வந்தியா நீ? நான் ஒன்னும் ரிமோட்ல இருக்க பாஸ் பட்டன் கிடையாது. நிறுத்துன்னு சொன்ன உடனே நிறுத்துறதுக்கு. இங்க இருக்க எல்லாரும் நல்லா கேளுங்க. இங்க நிக்கிற இந்த கையலால தான் கார்த்திக் என்ன சீட் பண்ணான். கையல் என்னோட கசினா இருந்தும் கூட கேவலமான ஒரு விஷயத்த பண்ணிருக்கா. இவதான் என்ன முழுசா ஏமாத்துனது. என்ன நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஒரு சிஸ்டரா இருந்துட்டு உனக்கு இவ்ளோ துரோகம் பண்ணிட்டாளா? சோ டிஸ்கஸ்டிங். ஜஸ்ட் ஷட் அப் ஆர்த்தி, உன்னோட டிராமாவை நிறுத்த. அது சரி,
நான் டிராமா பண்றேனா? எனக்கு ஏமாத்துனதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாதே? யூ லூசர். நான் இங்க எல்லாரும் கூட என்ஜாய் பண்ண வந்திருக்கேன். நீங்க அசிங்கப்படுத்துறது கேக்குறதுக்காக இல்ல. கொஞ்சம் பொறுமையா இரு. இவங்க கிட்ட எல்லாம் பேசி ஏன் உன்னோட நேரத்தை வீணடிக்கிற? என்ன பெரிய இவ மாதிரி பேசிட்டு இருக்க? நீ என்ன இந்த இடத்தோட ஓனரா? நேரா அப்படியே உள்ள போயிருவியா என்ன? எங்களை மாதிரி லைன்ல போய் நில்லு. போ, அந்த கடைசிக்கு போ. சார், மேம், நீங்க இப்போ உள்ள போலாம். ப்ளீஸ் வெல்கம். Thank you so much. அட, எப்படி இவங்க மட்டும் வந்த உடனே உள்ள போக முடியும்? இவ்ளோ நேரமா நாங்க மட்டும் லைன்ல நின்னுட்டு இருப்போம். இவங்க வந்த உடனே உள்ள அனுப்பிடுவியா? This is not fair. Exactly, இது தப்பு. Please call the owner. I want to talk to your owner. இங்க பாருங்க, இந்த பாரோட ஓனர் ராகவ் சார் தான். What? ராகவ்? என்ன முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க? கயல், நீ தானே சொன்ன ஆர்த்தியோட ஹஸ்பண்ட் எந்த வேலைக்கு போறது இல்லன்னு? அதுவும் இல்லாம பிச்சை எடுத்தாருன்னு. இவ்ளோ பெரிய பார் எப்படி இவருக்கு சொந்தமா இருக்க முடியும்? இல்ல காய்ஸ், நான் 2 கண்ணால பார்த்தேன். நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். தோ இவன் இருக்கான்ல, இவன் ஒரு பிச்சைக்காரன். இவன் இருக்கான்ல, இவன் இந்த காய்ஸுக்கு காசு கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லிருக்கான். உள்ள போலாமா? பார்ட்டிக்கு டைம் ஆயிடுச்சு. உன்னை அப்புறமா பாத்துக்கிறேன். ஆர்த்தி, நானும் ஜாயின் பண்ணிக்கலாமா? ஐ எம் ரியலி சாரி. நான் உன்கிட்ட இந்த மாதிரி ஹார்ஷா பேசியிருக்க கூடாது. ஆமா ஆர்த்தி, நாங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கும் என்ட்ரி வாங்கிட்டா. ஆஃப் கோர்ஸ், இது நம்ம காலேஜோட ரீயூனியன். நம்ம எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம். லெட்ஸ் கோ ஆத்தி. நாம உள்ள போலாம். நம்ம இங்க எவ்வளவு நேரமா நின்னுட்டு இருக்கோம். என்ட்ரி அவங்களுக்கா? என்னால இன்னும் நம்பவே முடியல. எப்படி இந்த பிச்சைக்காரன் இவ்ளோ பெரிய பாருக்கு ஓனரா இருப்பான்? ஏதோ தப்பா இருக்கு. பேபி, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. வாட்? உனக்கு ஆர்த்தி பின்னாடி ஒருத்தன் சுத்திட்டு இருந்தானே, ராக்கி. அந்த ராக்கி அவ பின்னாடி சுத்திட்டு இருந்தானே, அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு. அவனேதான். அப்படியா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவன் மேல இருக்கிற பயத்தால தான் ஆன்ட்டி இவளை வெளியூர் அனுப்பி படிக்க வச்சாங்க. அவன் ஆர்த்திக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். So just imagine, ஒருவேளை ராக்கிக்கு ஆர்த்தி திரும்ப வந்துட்டான்னு தெரிய வந்துச்சுன்னா அவளை சும்மா விடுவான்னு நீ நினைக்கிறியா? Such a fantastic idea. லைஃபோட ஜாய கோல்டுல தான் இருக்கு பேபி. யூர் a total gold. அவனை கால் பண்ணி கூப்பிடுவோம். அதுக்கப்புறம் இருக்கு கால். ஹலோ ராக்கி. ஒரு நிமிஷம் இருங்க. இங்க என்ன நடக்குது? ராக்கி, நீயா? நான் தான் சொல்லியிருக்கேன்ல, என்னைக்கா இருந்தாலும் நீ எனக்கு தான். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நமக்கு கல்யாணம் ஆக தான் போகுது. ஞாபகம் இருக்கா ஆர்த்தி? ஆமா. யார் இவன்? இவன் உனக்கு தெரியுமா? காலேஜ்ல என் பின்னாடி சுத்திட்டு இருந்தான். இவனுக்கு மேனஸ்னா என்னன்னே தெரியாது. உண்மையை சொல்லணும்னா, நான் இந்த ஊரை விட்டு வெளியூர் போய் படிச்சதுக்கு காரணமே இவன் என் பின்னாடி சுத்திக்கிட்டே இருந்தனாலதான். கவலைப்படாத, இவனை நான் பாத்துக்கிறேன். ராகவ், உனக்கு தெரியாது, ராக்கியோட ஃபேமிலி ரொம்ப பவர்ஃபுல். நம்ம பேசாம போலீஸ்க்கு கால் பண்ணிடலாம் ப்ளீஸ் ராகவ். அப்படியா? இப்போ நீங்க 2 பேரும் போலீஸை கூப்பிட போறீங்களா? ஓகே, சரி கூப்பிடுங்க. போலீஸ் எல்லாம் ராக்கி முன்னாடி கை கட்டி தான் நிப்பாங்க. இன்னைக்கு அவன் ஆர்த்திய பழி வாங்காம இந்த இடத்த விட்டு போக மாட்டான். நான் அப்பவே சந்தேகப்பட்டேன், இந்த கோமாளி நீ தான் கூப்பிட்டுருப்பேன்னு. உனக்கு என் அப்பா யாருன்னு தெரியுமா? ஏன் உன் அம்மா உன்கிட்ட சொல்லலையா? இது உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. இதுல ராகவ்க்கு எந்த சம்பந்தமும் இல்ல. சரியா சொன்ன ஆர்த்தி. ஆக்சுவலி இந்த சண்டையில எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. வா நம்ம போலாம், வா. நம்ம 2 பேரும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல 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 ராக்கி ப்ளீஸ், என்னால உன் கூட வர முடியாது. பாவம், ராகவ கல்யாணம் பண்ணிக்க கனவு கண்டுட்டு இருந்தா. இதுக்கப்புறம் ராக்கியை தான் கல்யாணம் பண்ணணும். Poor thing. ஆர்த்தி, இவனுக்காகலாம் நீ உன் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்காத. அப்புறம் நீ அழகாயிட்டே போற. ஐ ப்ராமிஸ் யூ. நான் உன்னை ரொம்ப நாளாக பார்த்துப்பேன். தேவையில்லாம ட்ராமாலாம் பண்ணாத. வா நம்ம போலாம், வா. ஆர்த்தி விட்டு ஒரு அடி தள்ளி நில. நான் ஒரு அடி அடிச்சா
நீ இங்கேயே செத்துருவ. அப்படியா? இவனுக்கு கோவம்லாம் வருதா? ஆமா, இதெல்லாம் நீ எதுக்காக பண்ற? Wait a minute. இப்பதான் புரியுது. அவளை லவ் பண்றேன்னு சொல்லி தானே மயக்க வச்சிருக்கேன், அதுவும் பணத்துக்காக. வெயிட், இந்தா ஆர்த்தியை விட்டுட்டு போயிடு. அவளை என்கிட்ட விட்டுற. உன் எல்லைய மீறிட்டு இருக்க. உன்னை நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு துரத்துவேன். எல்லாரும் கேட்டீங்களா? உங்க ராக்கியை இவன் நாய் மாதிரி அடிப்பானா? அட, இவன் கதையை முடிங்கடா. ராகவ், ஏய், ராகவ், ஆர்த்தி, நீ பின்னாடி போ. என் மேலேயே கை வைக்கிறியா? ஆர்த்தி, நீ என் பின்னாடியே நில்லு. ஜஸ்ட் ஸ்டே பேக். Don't do this, please. போ, முட்டி போடு. ராக்கி, துப்பாக்கி கீழே இருக்கு, பிரச்சனை பண்ணாத. உன்னை கீழே முட்டி போட்டு உட்காருன்னு சொன்ன. அவன் கிட்ட கன் இருந்தது உனக்கு தெரியுமா? அட, எனக்கு எப்படி தெரியும்? இந்த ராக்கி சரியான நீ பைத்தியக்காரன். என்கிட்ட தேவையில்லாம மோதிட்ட. சொல்றல, என்ன சொன்ன? நீ என்ன நாய் மாதிரி அடிப்பியா? என்ன என்ன பேச்சையே காணோம். ஒன்னு சொல்லவா? ஒருவேளை நான் உன்னை இங்க கொன்னுட்டாலும் யாரும் என்ன எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. புரியுதா? ராக்கி, ராக்கி, ப்ளீஸ். சரி, இப்ப என் காலில் விழுந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். சீக்கிரம் என்கிட்ட உன்னை மன்னிப்பு கேட்க சொன்ன. முடியாது. ராக்கி, ப்ளீஸ், ப்ளீஸ். ராகவ், ப்ளீஸ். ராக்கி, ப்ளீஸ். குட். ராக்கி, ப்ளீஸ், ப்ளீஸ். ராகவனை எதுவும் பண்ணாத. நான் அவனுக்கு பதிலா உன்கிட்ட சாரி கேக்குறேன். ஐம் ரியலி சாரி. நீ என்ன சொன்னாலும் நான் அதை கேட்டுக்கிறேன். ப்ளீஸ், ராகவ மட்டும் எதுவும் பண்ணாத, ப்ளீஸ். ஆர்த்தி, நீ அமைதியாரு. எனக்காக நீ இந்த கேவலமானவன் கிட்ட எல்லாம் கெஞ்சிட்டு இருக்காத. ராகவ், இவனை இங்க அடிச்சா உனக்கு வலிக்குதா? So sad. இவனை விட்டுறேன். நீ ஒண்ணு பண்ண. இவங்க எல்லார் முன்னாடியும் உன் ட்ரெஸ் கழட்டு. ஆர்த்தி, வேண்டாம். அதுக்கப்புறம் என் கூட ஒன் நைட் ஸ்பெண்ட் பண்ண. சரி, சீக்கிரம் கழட்டு. நான் உன்னை ட்ரெஸ் கழட்ட சொன்னேன். ஆர்த்தி, நோ. ராகவ், ப்ளீஸ். ராக்கி, நீ சொன்னதை நான் ஆர்த்தி, பண்றேன். வேண்டாம். நீ அந்த மாதிரி எதுவும் பண்ணாத. அவன் சொல்றான், எதுவும் பண்ணாத. ராகவ், இத பாரு ராக்கி, இதுக்கு அவசியம் இல்ல. அவளை விட்டுரு, விட்டுரு. ட்ரெஸ் கழட்ட. இப்பவே, இந்த நிமிஷமே. இல்லன்னா ஆர்த்தி, வேண்டாம். நான் சொல்றது கேளு. Oh, babe. முழு வீடியோவை பாக்கெட் எஃப்எம் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.